யாவரும் முழங்கால் படியிடுவோம். ஹல்லேலூயா. தேவ சபையில் அவர் எழுந்தருள் இருக்கிறார். அவர் எழுந்தருள் இருப்பதை உணராதபடி இருக்கிறார். உணர்வில்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் கையை கொட்டிட்டு இருக்கீங்க. அப்பா இயேசுவே, நீர் எழுந்தருள் இருப்பதை உணரும்படியான உணர்வை எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை பார்த்து அவரை மாத்து நம்ம பார்த்தா பயத்தோடு பக்தியோடு அவருக்கு ஆராதனை செய்தா ஆராதனையில் இறங்குகிற அபிஷேக வல்லமை நம்மை தொடும். ஆனால் பயமும் அந்த பக்தி இல்லாததுனால இன்னைக்கு உணர்வில்லாமல் நம்ம இருக்கிறோம். பயத்தோடு பக்தியோடு அவருக்கு ஆராதனை செய்ய முடியும். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. அப்பா நீர் இந்த இடத்தில் உலாவுகிறீர். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் உலாவி கொண்டு இருக்கிறீரப்பா. உலாவி கொண்டு இருக்கிற ஆவியானவர் என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. கல்மனம் கரையட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் கேட்பீங்களா? அப்பா தாகம் உள்ள உண்மையில் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். தாகத்தோடு யார் யார் இந்த இடத்துல கேட்கிறீங்களோ ஒவ்வொருவரையும் அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா உடைய அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும். அபிஷேகம் கட்டுகளை முறிக்கும், கட்டுகளை முறுக்கும் அபிஷேகம். பிசாசின் கட்டுகளை இன்னைக்கு நாளில் முறிக்கும் அபிஷேகம். இன்னைக்கு என்ன செஞ்சாலும் மேல வர முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற அந்த பிசாசின் கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய அபிஷேகம் நம்மை நிரப்பணும். அவருடைய அபிஷேகம் நம்மை நிரப்பணும். எல்லாரும் ஒப்பு கொடுப்பீங்களா? பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா. இயேசுவே, பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற என் வாழ்க்கை அப்பா இந்த நாளில் ஆசீர்வதிக்கப்படும்படி இயேசுவே இந்த வேளையில் உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க. இன்னைக்கு பிசாசு எத்தனையோ பேரை கட்டி வைத்திருக்கிறான். அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு நம்ம அபிஷேகத்தில் நிரப்பப்பட வேண்டும். அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு நம்ம ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த பிசாசின் கட்டுகள் அறுக்கப்பட்டாதான் நமக்கு ஒரு விடுதலையும் ஜெயமுள்ள வாழ்க்கை. அப்பா அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டுகளை அறுக்கும்படியான அபிஷேக வல்லமை எங்களோ ஒவ்வொருவரையும் நிரப்பட்டுப்பா, எங்களோ ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் நம்முடைய அபிஷேகம் நிரப்பும். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேளையில் அவருடைய அபிஷேகம் நிரப்பும். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரிங்க. ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய அபிஷேக வல்லமையினால் நிரப்புங்க, உம்முடைய அபிஷேக வல்லமையினால் நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை நம்மில் அசைவாடி கொண்டிருக்கிறது. எல்லாரும் வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். யாவரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று, எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனம். கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும், தன் முழு ஆத்துமாவோடும், தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அல்லேலூயா. நம்முடைய மனது இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு என்ன செய்யணும்? சாயணும். அல்லேலூயா. இது உலகத்தோடு சாஞ்சு போய் கிடக்குது. நம்முடைய மனது பாவ காரியங்களில் சாஞ்சு போய் கிடக்குது, உலக காரியங்களில் சாஞ்சு போய் கிடக்குது, அக்கிரமத்தில் சாஞ்சு போய் கிடக்குது, மாயையான காரியங்களில் நம்முடைய மனது சாய்ந்து போய் கிடக்கிறது. இந்த மனாசே ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும், தன் முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் மோசேயின் நியாய பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அல்லேலூயா. ஆண்டவருடனே கேட்க போகிற, ஆண்டவரே இந்த மனாசே ராஜாவை போல எங்கள் இருதயத்தை உம்முடைய வேத வசனத்தின்படியெல்லாம் நடப்பதற்கு நாங்கள் உம்மிடத்தில் சாய்க்கிறோம் ஐயா.
எல்லாரும் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் வாயை திறந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? இந்த காரியத்துக்காக சந்தோஷம் முன்னாடி இருந்து ஜெபிப்பாங்க. எல்லாரும் அவரோடு இணைந்து தகப்பனே உம்முடைய பெரிய கிருபையினால் எங்களுக்கு இறங்கும் அப்பா. கர்த்தாவே எங்களுடைய மனது உம்முடைய வேத வசனத்தின்படி சாய்க்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய மனது உம்முடைய வேத வசனத்தின்படி சாய்க்கப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் வாயை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பெரிய கிருபையினால் ஒரு விஷயம் இறங்குவீராக. இந்த நாள் எங்களை காண கிருபை செய்திரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பெரிய கிருபையினால் அப்பா உம்முடைய சரீரமாக இந்த ஆலயத்தில் அப்பா நாங்கள் இந்த நாளில் கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்கும்படியாய் எங்களை ஒன்று கூட்டி சேர்த்திரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே நாங்கள் முழங்கால் படியிடுவோம் ஏசப்பா. அப்பா உம்முடைய வேத வசனத்தை கவனிக்கவும், கர்த்தாவே பாடல்களை பாடவும், உம்மை நோக்கி துதிக்கவும், ஸ்தோத்தரிக்கவும் நீர் செய்த மேலான கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இம்மட்டுமாய் வந்த எல்லா இடர்பாடுகள், எல்லா கொள்ளை நோய்கள், எல்லா விபத்துகள், பேராபத்துகள், எல்லா கண்ணிகளிலிருந்து ஆண்டவரே எங்கள் சபையை எங்கள் ஊழியத்தையும் எங்களை விடுவித்து பாதுகாத்து வந்தீரே அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ துதிகளில் மத்தியில் வாசம் செய்யக்கூடிய தேவன், நீ தோயாதி தோயவர் ஆண்டவரே. நீர் உன்னதமானவர் தகப்பனே. நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய தேவன். நீர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அப்பா கேருபீன்களும் சேராபீன்களும் இரவும் பகலும் நோக்கி துதித்து கொண்டிருக்கிறபடினால் இந்த வேளையில் கர்த்தாவே இந்த மனசை கர்த்தாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மோசேயின் நியாய பிரமாணத்துக்கு படி கர்த்தாவே மனதை சாய்த்தானே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து எங்கள் தகப்பனே நாங்கள் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்கள் குடும்ப வாழ்க்கையில், எங்கள் சபையோடு கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே எங்கள் வேலை ஸ்தலங்களில் எங்கள் முழு இருதயத்தோடும், எங்கள் முழு பலத்தோடும், எங்கள் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தில் கர்த்தாவே எங்கள் மனதை சாய்க்கிற உம்முடைய நியாய பிரமாணத்துக்கு ஏற்றபடி எங்கள் மனதை சாய்த்து கர்த்தாவே வார்த்தைகளுக்கு, உம்முடைய கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு செவி கொடுத்து நடக்கிற பிள்ளையாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என் தகப்பனே. உம்முடைய சரீரமாகி ஆலயத்திலிருந்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், உம்முடைய பாதத்திலிருந்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என் தகப்பனே. இந்த வேளையில் கர்த்தாவே உம்மை நோக்கி நான் கர்த்தாவின் சமூகத்தில் உடைய வார்த்தைக்கு என் மனதை சாய்க்க ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கு நேராக என் தேவனாகிய கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் இப்போதே இதற்குரிய கிருபை, இதற்குரிய வல்லமை, இதற்குரிய அக்னி, இதற்குரிய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் அலை அலையா ஊற்றப்படும்படியே ஜெபிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கு நேராக இப்போதே உடைய அக்னி தழல் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக என் தகப்பனே. ஊற்றப்படட்டும் ஐயா, எங்கள் சபை முழுவதில் ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. எங்கள் சபை நடுவில் உலாவி கொண்டிருக்கிறபடியினால் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நான் அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் ஜனமாய் இருப்பார்கள் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஜனமாய் நாங்கள் இந்த நாள் இருக்க உம்முடைய வேத வசனத்துக்கு எங்கள் மனதை சாய்க்கிறோம் ஆண்டவரே. அதற்கு எங்களை நாங்கள் அரைகுறையான இருதயத்தோடு அல்ல ஆண்டவரே, அரைகுறையான மனதோடு அல்ல, அரைகுறையான பலத்தோடு அல்ல, எங்கள் இருக்கிற முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு இருதயத்தோடும் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய வேத வசனத்துக்கு மனதை சாய்க்கிற உம்முடைய விசேஷத்த வல்லமை இயேசுவின் நாமத்தில் அக்கினியாய் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா ஆன்லைன் மூலமாய், யூடியூப் மூலமாய், ஃபேஸ்புக் மூலமாய் உம்மை நோக்கி கதறுகிற கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபைகளை இயேசுவின் நாமத்தில் தருவீராக என் தகப்பனே. மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடி நடக்கிற உம்முடைய விசேஷத்த வல்லமை இயேசுவின் நாமத்தில் நீர் அக்கினியாய் ஊற்றி எங்களுக்கு பதில் கொடுப்பீராக ஆண்டவரே. ஏசப்பா இந்த ஆலயத்திலிருந்து கூப்பிடுகிற, இந்த ஆலயத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியினால் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஆலயத்திற்கு நேராக ஆண்டவரே உம்முடைய செவி சாய்ந்திருப்பதற்காகவும், உம்முடைய கண்கள் திறந்திருப்பதற்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. படித்த வேத வசனத்தின்படியே, கேட்ட வார்த்தையின்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், உம்முடைய பாதத்தில் மண் என்று அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா, ஒப்புக்
ஆசைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே இந்த கிருபைகளை ஆண்டவரே இந்த நாளிலிருந்து கர்த்தாவே பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உம்முடைய விசேஷித்த வல்லமை மீண்டும் மீண்டுமாய் அலை அலை இறங்கி ஒவ்வொருவரை தொடும்படியாய் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார் ஆண்டவரே, அநேக இடத்தில் சொல்லுகிறாரே என் தகப்பனே, அப்பா நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்லியிருக்கிறாரே ஆண்டவரே. உம்முடைய கட்டளைகளை உம்முடைய கற்பனைகளை முக்கியப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் விசேஷித்த கிருபைகளை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் வீணான காரியங்களுக்கு எங்கள் இருதயத்தை நாங்கள் சாய்க்காமல் ஆண்டவரே, வீணான காரியங்களுக்கு எங்கள் பலத்தை கர்த்தாவே பிரயோகிக்காமல் ஆண்டவரே, வீணான காரியங்களுக்கு எங்கள் பலத்தை நாங்கள் உபயோகிக்காமல் ஆண்டவரே, உம்மிடத்தில் மாத்திரம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் மாத்திரம் காத்திருந்து உம்முடைய வேத வசனத்திற்கு உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே எங்கள் மனதை சாய்த்து இந்த நாள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இதற்கு தடையை காணப்படுகிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் இந்தோடு நீ தகர்த்து போடும்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ஆண்டவரே. இன்னும் இருக்கிற ஆராதனை வேலையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அக்கினியா எங்கள் மேல் ஊற்றி ஆண்டவரே நாங்கள் செல்லுகிற போது ஆண்டவரே உம்முடைய பற்றி எரிக்கிற அக்கினி எங்கள் மூலமாய் அநேகருக்கு வெளிப்படுத்த கர்த்தாவே எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கும்படியான விசேஷத்த கிருபையினால் நீர் நிரப்பி ஆட்கொள்வீராக. ஜெபத்தை நீர் கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், சகல கன துதி மகிமையை உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அவரிடத்தில் சாய்க்கும் போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வந்த எல்லா தோல்விகளெல்லாம் வெற்றியாக மாறப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்துமா உலக காரியங்களில் சாய்ந்திருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்காது? வெற்றி கிடைக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய இருதயம் சாயும்போது, வார்த்தையின் மேலே சாயும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் நமக்கு என்னத்தை தருவார்? கர்த்தர் வெற்றியை தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் ஒரு பக்தன் இவ்வாறு பாடுகிறார், அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் தோல்வி என்றும் எனக்கு இல்லையே. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. என் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே எல்லாம் வாய் திறந்து சொல்லுமா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகளெல்லாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும்
10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவையாவும் சந்திப்பீரே அவர். யெகோவா ஈரே எந்த நல்ல தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. ஆமென். மகிழ்ந்திருப்பேனே அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அல்லேலூயா. நாம் அவருடைய வார்த்தையின் மேலே சாஞ்சிருக்குமோ நம்முடைய தேவைகளெல்லாம் அவர் என்ன செய்வாராம்? பார்த்து கொள்வாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தெய்வன், நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிற தெய்வன். ஆகவே கர்த்தாவே, எல்லாரும் ஒரு விஷயம் முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி நடக்க தேவனாகிய கர்த்தர் இறங்கி எங்களுக்கு கிருபை செய்வீராக. தேவனாகிய கர்த்தர் கிருபையாக இறங்கி எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவே, உம்முடைய உன்னத வல்லமையின் அக்கினி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே ஒரு விசை கிருபையாக இறங்கட்டும். உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை நம்பி உம்முடைய வார்த்தைகளின்படி நடப்பதற்கு, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு, உம்முடைய வார்த்தைகளின்படியே நடப்பதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி நடக்காதபடியினால் எங்கள் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பலவீனங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான தோல்விகள், பலவிதமான இழப்புகள், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள், கர்த்தாவே மரண கண்ணிகள் அப்பா எங்களை சூழ்ந்திருக்கிறது ஆண்டவரே. இன்று உம்முடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஆதியிலே வார்த்தையாய் இருந்த தேவன், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீரே. அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லும்போது உங்களை ஆட்டி படைக்கிற எல்லா அசுத்த ஆவிகள், உங்களை ஆட்டி படைக்கிற எல்லா பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு அகன்று போகிறது. எல்லாம் வாயை திறந்து கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி கண்ணீரோடு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் மீது சாய்ந்து நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த மனாசே ராஜா கர்த்தாவே, மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட வேத வசனத்துக்கு தன்னுடைய இருதயத்தை சாய்த்தது போல நாங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா வேத வசனங்களுக்கும் எங்கள் செவியை சாய்த்து கீழ்ப்படிய, எங்கள் இருதயத்தை மனதை சாய்த்து அதன்படி நடக்க முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடும் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற உம்முடைய மேலான கிருபையை கிருபையாக எங்களுக்கு தாரும், எங்கள் எல்லாருக்கும் தாரும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரோடு கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகளை கொண்டு வரும்படியை போராடுகிற எல்லா பொல்லாத வல்லமைகளெல்லாம் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்களை விட்டு அவைகள் வெளியேறுகிறது. மறைந்து கிடக்கிற
பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு வெளியேறுகிறது. உங்களை அலைக்கழிக்கிற எல்லா அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு வெளியேறுகிறது. எல்லா பொல்லாத வல்லமைகள், எல்லா பொல்லாத அந்தகார கிரியைகள் எல்லாம் உங்களை விட்டு வெளியேறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள், எல்லா பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. யார் யார் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கைக்கு எதிராய் போராடுகிற, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு எதிராய் போராடுகிற, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எதிராய் போராடுகிற எல்லா அசுத்த ஆவிகள், எல்லா பொல்லாத ஆவிகள், எல்லா செய்வினை ஆவிகள், எல்லா பில்லிசூனி ஆவிகள், எல்லா மாந்திரிக ஆவிகள், எல்லா ஏவல் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமாய் அக்கினியாக இறங்குவதாக. ஓம்டி வல்லமாய் 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 இயேசுவின் நாமத்தில் எல்லாம் வாயை திறந்து ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு எதிராய் போராடுகிற, என் குடும்பத்துக்கு எதிராய் போராடுகிற, என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு எதிராய் போராடுகிற எல்லா எதிர் சக்திகள் வெளியேறுவதாக. கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. சிலருக்கு எதிராக ஏவப்பட்டிருக்கிற பொல்லாத ஏவல் ஆவிகள் எல்லாம் உங்களுக்கு மறைவான பல வேலைகளை செய்துகிட்டு இருக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ பல காரியங்களில் தோற்று போனவனாய் காணப்படுகிறாய். காரணம், உனக்கு எதிராய் காணப்பட்டிருக்கிற ஏவப்பட்டிருக்கிற பில்லி சுனி ஆவி. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி உன்னை ஒப்புக்கொடு. உன்னுடைய வார்த்தையின் வல்லமாய் உனக்கு எதிராய் போராடுகிற எல்லா எதிர் சக்திகளை நிர்மூலமாக்கி போடும். தேவனுடைய வார்த்தையின் வல்லமைக்கு முன்பாக ஒரு வல்லமையால் நிற்க முடியாது. வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடு. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. உம்முடைய வார்த்தையின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. யார் யார் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, உங்களுக்கு எதிராய் காணப்படுகிற எல்லா பிசாசினுடைய கிரியைகள் இன்றோடு அழிக்கப்படுகிறது. உங்கள் வீடுகளுக்கு எதிராய் காணப்படுகிற, உங்கள் விவசாய ஸ்தலங்களுக்கு எதிராக, இடங்களுக்கு எதிராக காணப்படுகிற, உங்களுடைய தொழிலுக்கு எதிராக காணப்படுகிற எல்லா பொல்லாத பில்லிசுனி ஆவிகள், எல்லா பொல்லாத ஏவல் ஆவிகள், எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகள், மாந்திரிக கிரியைகள், செய்வினை கிரியைகள் எல்லாம் இப்பொழுது தேவனுடைய அக்கினியினால் சுட்டரிக்கப்பட போகிறது. தேவனுடைய பட்சிக்கிற அக்கினியின் வல்லமை அனுப்புகிறார். யார் யார் வாயை திறந்து கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி இந்த நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறீர்களோ, உங்களுக்கு நேராக தேவனுடைய வல்லமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய அக்கினியின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய அபிஷேக வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. வாயை திறந்து கண்ணீரோடு ஒப்பு கொடு. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகளை, வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே. அவைகளுக்கெல்லாம் காரணம் உனக்கு எதிராக ஏவப்பட்டிருக்கிற இந்த பொல்லாத ஆவியின் கிரியைகள் தான். நீ தேவனுடைய வார்த்தைக்கு உன்னை ஒப்புக்கொடு. வார்த்தைக்கு கீழ்ப்படி உன்னை ஒப்புக்கொடு. அவைகளெல்லாம் கர்த்தர் இன்றோடு நிர்மூலமாக்குகிறார். எதிர் சக்திகள் எல்லாம் இன்றோடு எரிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓம் அக்னி 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 உம்முடைய பிள்ளைகளின் மீது ஊற்றப்படட்டும். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று இருக்கிறேன் சொன்னீரே. உம்முடைய பற்றி எரிகிற அக்னியின் வல்லமாய் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளில் ஒரு விசை இறங்குவதாக. ஓம் அக்னி, உம்முடைய பற்றி எரிகிற அக்னி, உம்முடைய பரலோக அக்னி இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளில் ஊற்றப்படட்டும். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு எதிராக காணப்படுகிற எல்லா பிசாசின் தந்திரங்கள், எல்லா பொல்லாத ஆவிகளுடைய தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இன்றோடு எரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இன்றோடு சுட்டரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இன்றோடு நிர்மூலமாவதாக. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தாவே, உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக வாழுகிற பிள்ளைகளா நீர் அவருடைய வாழ்க்கையை மாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக.
எல்லா பிசாசின் தந்திரங்களுக்கு அவர்களை விலக்கி விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை அனுப்புவீராக. உம்முடைய அக்கினியின் வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கண்ணீரோடு கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களை மாற்றி போடும், எல்லா நோய்களை மாற்றி போடும், எல்லா வியாதிகளை மாற்றி போடும். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் பிழைப்பதற்கு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் பிழைப்பதற்கு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. வார்த்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன், வார்த்தை அனுப்பி விடுவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய வார்த்தை அல்ல தேற்றிக் கொண்டிருக்கிறாய். தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கையில் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தும்படி உன்னை அழைத்திருக்கிறார். நீ தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கையில் காத்து கொள்ளும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நீ கனமாய் எண்ணி, மேன்மையாக எண்ணி அவைகளை காத்து கொண்டு நடப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் இந்த பூமியில் உன் வாழ்க்கையை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னை தாழ்மைப்படுத்தும்படி, உன்னை தாழ்த்தி போடும்படி பலவிதமான கிரியைகள் உனக்கு எதிராக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் அழித்து நான் உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வார்த்தைக்கு கீழ்ப்படி உன்னை ஒப்புக்கொடு, வார்த்தையின்படி நடக்க உன்னை ஒப்புக்கொடு. முழுவதும் வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின்படி மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாய்மலமான காரியங்கள் வேண்டாம், மாயையான காரியங்கள் வேண்டாம், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் வேண்டாம், தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான காரியங்கள் ஒன்று நமக்கு வேண்டாம். தேவனுடைய வார்த்தையின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய விலையேற பெற்ற அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக, 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 நிரப்புவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரோடு கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கண்ணீரோடு, இயேசுவே, நான் இதுவரைக்கும் ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டேன்ப்பா, இதுவரைக்கும் நான் ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. இன்றிலிருந்து நம்முடைய வார்த்தையின்படி அப்பா வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இதுவரைக்கும் நான் உலக பிரகாரமாக வாழ்ந்துட்டு ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் உலக பிரகாரமாக வாழ்ந்துட்டேன். இனி உம்மோடு நெருங்கி வாழையனை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. உம்முடைய வார்த்தையோடு நெருங்கி வாழையனை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. உம்முடைய வார்த்தையின்படியே நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. கண்ணீரோடு ஒப்பு கொடுப்போமா? யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட, பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில், தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும்
என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வே வாக்கடங்கா வல்லநாதா தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் பரத்து கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாய நையழைக்கும் அன்பின் தூதனாக செய்யும் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில் மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவை துங்க நேரிடேனும் ஆவலாய்வும் அண்டை சேர்வே தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி நித்திரையே நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன் காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன் தரையில் உந்தன் வீடா என் துயர்கள் நாட்டுவேனே இத்தரையில் உந்தன் வீடா என் துயர்கள் நாட்டுவேனே எந்தன் துன்பத்தின் வழியா இன்னும் உம்மை கிட்டி சேர்வே தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே சேர்வதே ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே நான் இன்னுமோடு கிட்டி சேர எனக்கு கிருபை செய்யும்.
நான் இன்னும் உம்மோடு கிட்டி சேர எனக்கு கிருபை செய்யும். என்னுடைய பாதைகளெல்லாம் பரத்துக்கேறும் படிகள் போல, கர்த்தாவே பரத்துக்கேறுகிற படிகளைப் போல என்னுடைய பாதைகள் எல்லாம் தோன்ற பண்ணும் அப்பா. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உம்மண்டை அருமையா என்னை அழைக்கும் அன்பின் தூதனை போல என் வாழ்க்கையை மாற்றும், எங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. இதுவரைக்கும் நாங்கள் ஏனோ தானோ என்று வாழ்ந்த வாழ்க்கை போதும் அப்பா. இதுவரைக்கும் நாங்கள் ஏனோ தானோ என்று வாழ்ந்த வாழ்க்கை போதும். இயேசுவே, உம்முடைய வசனத்தின்படி, உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, உம்முடைய வசனத்துக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு மேலான கிருபையாக எங்களை எல்லாருக்கும் கர்த்தர் கிருபையாக தந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக, எங்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. அதுக்கு தடையாய் காணப்படுகிற எல்லா தடைகளை எங்களை விட்டு நீங்கட்டும். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவும், உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும் அப்பா. உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிருபையாக நீர் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. பரிசுத்தரே, உம்முடைய விசேஷித்த உன்னத வல்லமையின் அக்கினியினால் இப்பொழுதே எங்களை கிருபையாக இறங்கி நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் கர்த்தாவே. வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய இரத்தத்தினால் கழுவும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி சுத்திகரிக்கும் என்ற வேத வசனத்தின்படி உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் எங்கள் எல்லாரையும் கர்த்தர் கழுவி சுத்திகரியும், கழுவி சுத்திகரியும், கழுவி சுத்திகரியும், கழுவி சுத்திகரியும், கழுவி பரிசுத்தப்படுத்தும் அப்பா. கழுவி பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் எங்களை எல்லாம் கர்த்தர் கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. உம்மை தொழுதுகொள் எங்களை தகுதிப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தை தொழுதுகொள் எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை சுத்திகரியும் அப்பா. எல்லாரும் கண்ணீரோடு கர்த்தருடைய பாதத்தை பணிந்து தொழுது கொள்வோம். எல்லாரும் வானம் என்ன சிங்காசனம், பூமியின் பாதபடி என்று சொன்ன நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய பாதபடியாக இந்த பூமியெல்லாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்தவரை தொழுது கொள்வோம். எல்லா நாமத்தை பார்க்கிலும் மேலான நாமமாகிய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் பணிந்து தொழுது கொள்கிறோம் ஐயா. நாங்கள் பணிந்து தொழுது கொள்கிறோம் ஐயா. இயேசுவே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொன்னீரே. உடைய வார்த்தையின்படி நாங்களுமே பணிந்து தொழுது கொள்கிறோம். எங்கள் தொழுகையெல்லாம் கர்த்தர் அங்கீகரியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்கள் மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நினைக்கும் முடிவுகளே, ஆமென், ஆமென். உட்காரோ. சின்ன பிள்ளைகள் வசனம் சொல்லுவாங்க. கர்த்தாவே, என்னை காப்பாற்றும் உம்மை நம்புகிறேன். சங்கீதம் 16:1. கர்த்தாவே, காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சங்கீதம் 1:3. உமது கட்டளைகளை தியானித்து உன் வழிகளை கண்ணோக்குகிறேன். சங்கீதம் 119:15. இயேசு உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். எரேமியா 39:18. கர்த்தாவே, என்ன காப்பாற்றும் முன்னே நமக்கு. சங்கீதம் 16:1. கர்த்தாவே, சொல்லும்படியே கேட்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். ஆபிகரமே குமாரனுடைய தாவீதின் குமாரனுடைய இயேசு கிறிஸ்து வம்சம் வளராது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனையும் இன்பமானது. சங்கீதம் 131:1. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சங்கீதம் 127:7. என் கால்கள் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபையிலே நான் கர்த்தரை துதிப்பேன். சங்கீதம் 26:12. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா.
சங்கீதம் 117:2. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறதைப் போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவனை சிட்சிக்கிறார். நீதிமொழிகள் 3:12. இயேசு உன்னை விடுவிப்பார். சாட்சி சொல்கிறவங்க சாட்சி சொல்லலாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புத அதிசயங்களை கர்த்தருடைய நாம மகிமைக்காக எழுந்து சாட்சியாக சொல்லலாம். கர்த்தருக்கு பரிசுத்தம் ஸ்தோத்திரம். ஒரு 4 நாள் முன்னாடி எங்கள் அம்மா பத்துனுந்தாங்க. அவங்க வாயில் இந்த ரத்தம் தானாக வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பயந்து போயிடுச்சு. அது ஒரு பாஸ்டர் கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இது மாதிரி வந்துச்சுன்னு சொன்னேன். அவர் ஜெபம் பண்ணார். சூட் நாள் தான் வந்திருக்கேன், பயப்படாதீங்கன்னு சொன்னார். கர்த்தர் கிருபையை பாதுகாத்தாலும் கர்த்தர் செய்த நன்மை கொண்டாந்து ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1ஆம் தேதி முன்னே வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்துக்கு நான் வரணும்னு சொன்னேன். வாரம் உபவாசம் ஜபத்துக்கு வர கிருபை செய்தால் வாரம் தேவையிலெல்லாம் சந்தித்தார், தடைகளை நீக்கப்பட்டார், கிருபையை காத்து வந்தார். கர்த்தர் செய்த நன்மைக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கூட கொண்டாடி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு. இந்த பசங்களுக்கு சின்ன மருமகளுக்கு ஜர்மன்ட்டு வந்துச்சு. அப்புறமா அவளுக்கு அம்மா வாத்துச்சு. அம்மா வாத்தது அவளுக்கு 7 நாள் ஆகிப்போச்சு. மூஞ்செல்லாம் ரொம்ப அதிகமாகி போச்சு. பாஸ்டாக சொன்னோமா, அது ஜெபம் பண்ணிவிட்டார். பாஸ்டாக சொன்னதில் அப்புறமா ஒரு 5 நாள் 3 நாள் பொறுத்து தண்ணி ஊற்றிட்டோம், இறங்கி போச்சு. அப்புறமா அந்த பையனுக்கு பெரிய மருமகனுக்கு பேரனுக்கு அவனுக்கு அம்மா வாத்துச்சு. பொட்டாளம் மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஏசப்பா இது மாதிரி சோதனை மேலே சோதனை இதுன்ட்டு பொட்டாளம் மாதிரி இருந்தது. அப்புறமா பாஸ்டாக சொன்னோம், அதுவும் இறங்கி போச்சு. ஒருத்தர் விட்டால் ஒருத்தர் ஜரம் வந்துன்னே இருந்தது. அப்புறம் பாஸ்டாக சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு ஆஸ்பத்திரி போய் எல்லா பசங்களும் சுகமாக நல்லாச்சு. அப்புறமா எனக்கு தலைவலி இருந்துச்சு. பாஸ்டாக சொல்லி ஜெபம் பண்ண நல்லாச்சு. வேலை இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்டவரே கர்த்தரே எங்களுக்கு வேலை காட்டு ஐயா, எங்கெல்லாம் நல்ல இடத்த காட்டு, எங்களுக்கு கெட்டவே காட்டு, எங்கள் ஊர் பக்கத்தில் நான் ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணோம். ராவும் பரமாக ஜெபம் பண்ணி ரொம்ப வாதனோடணும். அவன் ஆண்டவர் கர்த்தர் நல்ல வேலையும் சித்தூர் பக்கத்தில் வேலை காட்டினார். கர்த்தர் செய்த நன்மைக்கு கூடன்னு கொஞ்சம் நன்றி ஆண்டவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப உடம்பு முடியல எனக்கு. அங்கேருந்து நடந்து வரவே பஸ் ஸ்டாண்டு விட்டு இறங்கி நடந்து வரக்குள்ள எஸ்தர்கிட்ட தான் சொன்னேன், உடம்பு ரொம்ப முடியலம்மான்னு சொல்லின்னு பேசினே வந்துட்டேன். ஆனாலும் ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு, முடியல, சாப்பிடவும் இல்லை. 3 நாளாச்சு சாப்பிட்டு பச்சை தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் கர்த்தர் செய்த நன்மைக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இங்கே வந்த பிற்பாடு உடல் சுகர் சரியாகுது, நல்லபடியாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த 2013 பாஸ்டர் வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுபோல் நேற்று எங்களுக்கு கல்யாண நாள். 11 வருடங்கள் முடிந்து 12வது வருடத்துக்குள் பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் இன்னொரு சாட்சி, என்னுடைய தம்பியுடைய கார் வந்து சென்னையில் தண்ணியில் முழுகிட்டது ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி. அது ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஒரு பையன்கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து வாடகைக்கு ஓட்டுறதுக்காக விட்டுருந்தான். அது தண்ணிக்குள்ளே முழுகி போயிட்டு இருந்தது. என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப ஒரே குழப்பம். ஸ்டார்ட் ஆகவே இல்லை வண்டி. அங்கேருந்து அதுக்கப்புறம் பாஸ்ட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தான் அவனும். அம்மாவும் பொருத்தனை பண்ணி ஜெபிச்சாங்க. அதே போல் தம்பி வந்து சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு சென்னைக்கு போயிட்டு கயிறு கட்டி தான் வண்டியை இழுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்தான். அந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கர்த்தர் இங்கே பாஸ்ட்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ண உடனே அடுத்த வாரமே அந்த வண்டி வந்து மெக்கானிக் ஷோரூமில் விட்டு அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். பெரிய அற்புதமான காரியங்களை செய்தார். அதே போல் இன்னொரு கார் வாங்கிறதுக்கும் கர்த்தர் வந்து உதவி செய்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா முழங்கள் படிட்டு ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் வசனம் சொல்லவும் சாட்சி சொல்லவும் நீர் இறங்கி கிருபை செய்திரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பெரிய கிருபையினால் உம்முடைய சமூகத்தில் எங்களை எல்லாம் கிருபையாக கூட்டி சேர்த்து அழைத்து
ஆசீர்வதித்து கர்த்தாவே அபிஷேகத்தை மட்டுமாய் பராமரித்து பாதுகாத்து வழி நடத்தினீர். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய வேத வசனத்தின்படி நடக்கிற கிருபைகள் எல்லாம் எங்களுக்கு தந்து ஆசீர்வதி. உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற கிருபைகளை தார். கர்த்தாவே சாட்சியான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புத அதிசயங்களை செய்து சாட்சியாக மாற்றும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உட்காரும், எல்லாரும் உட்காரும். கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்களாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க பாப்போம். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. கூடுமான வரைக்கும் கொஞ்சம் வரிசையாக உட்காருங்க. ஃப்ரெண்ட் வரிசையில் சின்ன பிள்ளைகளுக்கு இடம் கொடுத்துருங்க. அடுத்த லைன்லேருந்து பெரியவங்க உட்காருங்க. கொஞ்சம் முன்னாடி இடம் கிடச்சுன்னா முன்னாடி வந்து உட்காருங்க. கண்ணை திறந்து பாருங்கள். உங்கள் முன்னாடி இடம் இருந்துச்சுன்னா யாரோ வருவாங்கன்னு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, நீங்களே வந்து உட்காருங்க. அல்லேலூயா. வரிசையாக உட்காரணும். அப்போ தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். இயேசுநாதர் ஜனங்களை பந்தியிருக்க கட்டளையிட்டு என்ன சொன்னார்? வரிசையாக உட்காருங்கன்னார். அதனால் வரிசையாக உட்கார நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வரிசையின்படி நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்பவும் சிலர் கண்ணு குருடாக தான் இருக்குது போல். பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி இடம் இருக்குது, அதனால் வரமாட்டான்றாங்க. செவிடங்காதில் சங்கூதுனா கூட கொஞ்சம் கேட்கும் போல். நீங்களாம் உணர்வு இல்லாதவங்களாக இருக்கிறீங்க. நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அல்லேலூயா. உணர்வுள்ள இருதயத்தை சபையின் மக்களுக்கு தாங்க ஏசப்பா அப்படின்னு தான் கர்த்தர்ட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். அல்லேலூயா. முன்னாடி இடம் இருந்தால் முன்னாடி வந்து உட்காரணும். நம்ம சபை தானே இது. அல்லேலூயா. முடியாதவங்க சேரில் உட்காந்துக்காங்க, தப்பே இல்லை. சின்ன பிள்ளைகள்லாம் கொஞ்சம் சரியாக உட்கார வைங்க. இங்கே ஒருத்தர் கையில் பெரம்பெல்லாம் கொடுத்து வச்சுருந்தா அவர் இருக்கிறாரா இல்லையா? என்ன அங்கே பிள்ளைங்களாம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஒழுங்காக உட்கார வைங்க. குண்டியில் 2 கொடுத்து உட்கார வைங்க. பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை சரியாக கவனித்து உட்கார வைங்க. சரியாக நடத்திக்காங்க. இல்லை இங்கே இருக்கிறவங்க அடிப்பாங்க. உங்கள் பிள்ளைங்களை அடிக்க சொல்லி கம்பெல்லாம் கொடுத்துருக்குறோம், தோலை உரிக்க சொல்லியிருக்கிறோம். அல்லேலூயா. பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியில் அவன் என்ன செய்யணுமா? நடத்தணுமா. அப்போ முதிர் வயதில் அவன் அதை விடாதிருப்பான். அல்லேலூயா. நாமளும் நடக்க வேண்டிய வழியில் நடக்கணும். பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும். இஷ்டத்துக்கு நடக்க விட்டுவிட்டு அப்புறம் அங்கே குத்துது இங்கே குத்துது, இங்கே குடையுது அங்கே குடையுதுன்னு அப்படி தான் குடையும், அப்படி தான் குத்தும். அல்லேலூயா. பிள்ளைகளை வசனத்தின்படி நடத்தணும். கர்த்தருக்கு பிரியமாக என்ன செய்யணும்? நடத்தணும். அல்லேலூயா. நாமும் வசனத்தின்படி நடக்கணும். கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும். அடுத்து நம்முடைய பிள்ளைகளையும் வசனத்தின்படி நடத்தணும். கர்த்தருக்கு பிரியமானவங்களாக என்ன செய்யணும்? நடத்தணும். அப்போது அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் ஆண்டவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும், நம்முடைய நாட்டுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், நம்ம வீட்டுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், நம்ம சபைக்கும் பிரயோஜனமாக இருக்கும், நம்ம தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் பிரயோஜனமான பிள்ளைகளாக கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆமென். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான பால் மறந்த உடனே, அதாவது தாயின் பால் மறந்த உடனே கூப்பிட்டு கொண்டு எங்கே விட்டுட்டாங்களாம்? தேவாலயத்தில் கொண்டு விட்டுட்டாங்க. பால் குடி மறந்த உடனே. அப்படின்னா என்ன வயசு இருக்கும்? நம்ம ஆட்கள் 10 வயசுலேயும் பால் கொடுத்துட்ருக்கோம், அறிவு கட்ட ஜென்மங்கள். அதை விட்டுதில்லைங்க. என் பிள்ளை அப்படி தான் அப்படின்னு அந்த பிள்ளைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்குதுங்க. அல்லேலூயா. ஆவரேஜாக பால் குடி மறக்கிறது என்ன வயசு எல்லாம் இருக்கும்? இவ்வளோ தாய்மார்கள் இருக்கீங்களே சொல்லுங்களேன் கொஞ்சம். 3 வயசு. அல்லேலூயா. எனக்கு உதவி செய்கிறதுக்கு இங்கே ஒரு ஜென்மம் இல்லையா? எல்லாம் பிள்ளை பெற்றவங்க தானே நீங்கள்லாம்? பிள்ளை பெற்று வளர்த்து பேரம்பேத்தி வரைக்கும் எடுத்தாச்சு. ஆனால் முழிக்குதுங்க. அப்படி எத்தனை வயசு இருக்கும்? அல்லேலூயா. 3 வயசில் பால் குடி மறந்துடுறாங்க. அடுத்தனா அம்மாவா இல்லையா? நீங்கள் முழிக்கிற மொழியை பார்த்தா பாலை குடித்தது இல்லையாங்க?
நம்ம பொல்லாத மனிதர்கள், அப்படிதான் பைபிள் சொல்லுது. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது. நான் எதில் பொல்லாதவங்கன்னா, கண்ணுக்குட்டி கொடுக்குற பாலை கூட நம்ம குடிச்சுடுறோம். கண்ணுக்குட்டிக்கு என்ன செய்ய மாட்டேன்றோம்? நம்ம ஆட்கள் எல்லா பாலையும் கடைசி சொட்டு வரைக்கும் கறந்துட்டு அப்புறம் கண்ணுக்குட்டி அவுத்து விடுவாங்க. எவ்வளோ நல்லவங்க பாருங்கள். பாவம் அந்த கண்ணுக்குட்டி இல்லையா? ஆனாலும் அது வளருது. அப்புறம் சொல்கிறாங்க, என் மாட்டில் சத்தே இல்லை. இன்னும் ஃபுல் சத்தையும் ஊட்டி வளர்த்த மாதிரி அவ்வளோ சத்தையும் எடுத்துவிட்டு சத்தே இல்லாத சக்கையை கொடுத்துட்டு அப்புறம் சத்தே இல்லையா? சரி, அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தால் உன் வாழ்க்கை சத்துள்ளதாக இருக்குன்றாரு. நாம் என்ன பண்ணுறோம்? அவருடைய வார்த்தையின்படி என்ன செய்வதில்லை, வாழ்வது இல்லை. கடந்த 2023 வருஷம் முழுவதையும் கர்த்தர் கண்ணின் மணியை போல் என்ன செய்தார்? பாதுகாத்தார். 2024 வருடம் 2 மாதம் முழுவதையும் கர்த்தர் கண்ணின் மணியை போல் பாதுகாத்து 3வது மாதத்தையும் காண கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை விட நல்லவங்க நிறைய பேர் இன்னைக்கு உயிரோட இல்லை. நாமெல்லாம் உயிரோடு இருக்கிறோன்னா கர்த்தருடைய சுத்த கிருபை. நமக்கும் மரணத்துக்கு எதுவான வியாதிகள் வந்தது, மரண கண்ணிகள் வந்தது. அல்லேலூயா. மரண திகில் நம்மை மூடிக்கொண்டது. கர்த்தருடைய பெரிய கிருபையினால், இரக்கத்தினால் நம்மை பாதுகாத்தார். அல்லேலூயா. 2 வாரத்துக்கு முன்னாடி தூர தேசத்தில், தூர இடத்துல, திருநெல்வேலி பக்கத்தில் பாவம் விக்ரமசிங்கபுரங்கிற இடத்துலேருந்து ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க. ஒருத்தங்க நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறவங்க, எங்கள் கிராமத்துக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறவங்க, கடையில் போய் மீன் வாங்கிட்டு வரணும்னு போனாங்க. போயிட்டு திரும்பி வரும்போது ரோட்டை கிராஸ் பண்ணும்போது பஸ்காரன் தட்டிட்டான். அங்கேயே ஸ்பாட் அவுட்டு. அல்லேலூயா. பாருங்கள், பெரிய பாதிப்பு. நம்மெல்லாம் தப்பு, நம்மளும் ரோட்டை கிராஸ் பண்ணுறோம், ரோட்டில் நடமாடுறோம். கிருபை நம்மளாம் என்ன செய்கிறோம்? தப்பி இருக்கிறோம். அந்த பையன் யார்? உங்கள் 2வது பொண்ணோட பேரனா? தோலை சரியாக உரிக்கலை. நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்காங்க, ஸ்பெஷல் கவனிப்பு கவனிச்சிருங்க. அவனை காலை மடக்கி சம்பளம் போட்டு உட்கார சொல்லுங்கள். உங்கள் பொண்ணு வந்திருக்குதா? அவன் மட்டும் வந்திருக்கானா? உங்கள் பொண்ணு வந்திருந்தால் நானும் சேர்ந்து உரிப்பேன். அல்லேலூயா. அங்கே ஒன்று கத்திக்கிட்டு இருக்குது, அது போலீஸ்கார் பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன். போலீஸ்காரே தோலை உரிக்க வேண்டியிருக்கு. அவர் வரமாட்டான்ற தோல் உரிக்கப்படுறதுக்கு. இல்லை, பிள்ளைங்களை அனுப்பி வச்சுருக்கிறார், உரிச்சிட வேண்டிதான். கவனிச்சுங்க. அப்பப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். சந்தோஷம் தான் உங்கள் பொறுப்பு. கண்காணியாக இருக்கணும். சபையில் கண்காணிக்கணும். எங்கேருந்து சத்தம் எக்ஸ்ட்ரா வருது. நீங்கள் பிள்ளைங்களை நல்லா சாப்பிட வைங்க, ஸ்தோத்திரம் போடுவாங்க. பாருங்கள், ஒன்று தின்னுகிட்டே இருக்குது. வந்து உள்ளே உட்கார்ந்ததுலேருந்து அரைக்க ஆரம்பிக்கிறது தான், போகிற வரைக்கும் அரைக்குது. என்ன ஆனாலும் இத்தனோண்டு தான் இருக்குது. இல்லையா? ஆனால் தொந்தரவு கொடுக்காது நமக்கு. அது பாடு உட்காந்து நினைச்சிட்டு இருக்கோம், அரைச்சிக்கிட்டே இருக்கோம். நம்மளை பார்த்தா ஒரு மொழி முழிச்சோன்னா சரியாயிரும். அதெல்லாம் பாருங்கள், மங்கி மாதிரி என்ன சொன்னாலும் விளாண்டுக்கிட்டே தான் இருக்குதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்காங்க. பிறம்பை கையாடாதவன் தன் மகனை என்ன செய்கிறானா? சத்தமாக சொல்லுங்க, நீங்களும் பைபிள் படிக்கிறவங்க தானே. பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். நீங்களாம் உங்கள் பிள்ளைகளை பகைக்கிறீங்களா, நகைக்கிறீங்களா? நல்ல பிள்ளைகளை சிக்ஷித்து சொல்லுங்கள். நம்ம தெய்வ சமூகத்தில் உட்காந்துருக்குறோம், என்ன சொல்கிறாங்களோ அங்கே கேளு. நம்ம சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைகள் கற்றுக்கிடும். நம்ம என்ன செய்யறது? என் பிள்ளை அப்படி தான், என் பிள்ளை அப்படி தான், அதெல்லாம் கேட்காது. என் பிள்ளை அப்படி தான் அப்படின்னா அப்புறம் ஓம் பிள்ளை லாஸ்ட் வரைக்கும் உன்னை கண்ணீர் வடிக்கிற பிள்ளையாக தான் இருக்கும். நாங்களும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம். எங்கள் அம்மா பச்சை மட்டையால் எங்களை உரிச்சு எடுத்து என்ன செஞ்சாங்க? சரிப்படுத்தினாங்க. எங்கள் வீடு ஓட்டு வீடு தான். வீட்டில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சை மட்டை, புளியம் விளாறு, நொச்சி மரத்தில் உள்ள விளாறு இதெல்லாம் இருக்கும். எதுக்கு? அங்கே அழகுக்கு வச்சுருக்க மாட்டாங்க, எங்களை அழகுபடுத்துறதுக்கு வச்சுருப்பாங்க. யார் அழகுபடுத்த?
எங்கள் அப்பா அம்மா அவங்க பிள்ளைகளை அழகுபடுத்துறதுக்கு வச்சுருப்பாங்க. அல்லேலூயா. எங்கள் வீட்டில் என் வாழ்க்கையில் நான் எங்கள் அப்பா கிட்ட வாங்கின ஒரு அடியை என்னால் மறக்கவே முடியாது. என்ன மறந்தாலும் அதை மாத்திரம் என் நினைவு விட்டு போகவே போகாது. ஒரு நாள் எங்கள் அப்பா ஒரு 30,000 ரூபாய் பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்து வச்சுருந்தாங்க ஒரு பாத்திரத்தில். அப்போல்லாம் பாத்திரத்தில் அங்கங்கே தான் பணம் இருக்கும். அரிசிக்குள்ளே, கடலைக்குள்ளே, பருத்திக்குள்ளே, பாத்திரத்துக்குள்ளே அங்கெல்லாம் பணம் வச்சுருப்பாங்க. நான் என்ன பண்ணேன், அதில் ஒரு 100 ரூபா நோட்டை சுட்டுட்டேன். 6ஆம் கிளாஸ் படிக்குமோ 100 ரூபா நோட்டை சுட்டுட்டு நேராக எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் கூலிங் கிளாஸ்லாம் வாங்கி மாட்டிக்கிட்டு ஜாலியாக வெளியே சுற்றி என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். நான் நினச்சிட்ருக்கேன் யாருக்கும் தெரியாது நம்ம சுட்டது. ஏன்னா நிறைய பணம் இருக்குல்ல. இப்போ 30,000 ரூபானா 500 வச்சுருவோம். அப்போ எல்லாமே 10 ரூபா தாள், 5 ரூபா தாள், 50 ரூபா தாள் தான் இருக்கும். 100 ரூபா தாளே ரொம்ப அரிதாக இருக்கும். அல்லேலூயா. கண்டுபிடிச்சிட்டார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார், என்னாமே கண்டுபிடிச்சிட்டார். எப்படி கண்டுபிடிச்சிட்டாருன்னா, நம்மளையே சுற்றி சுற்றி வர்ற பயலை காணுமே, இந்த பையன் நம்ம வீட்டையே தான் சுற்றிட்டு நடப்பான், இன்னைக்கு ஆளை காணுமே. அப்போ ஏதோ சம்திங் என்ன செஞ்சுருக்கு, நடந்திருக்குன்னு செக் பண்ணியிருக்கிறாரு. 100 ரூபாய் பணம் கம்மியாக இருந்திருக்கு. ரைட்டு, கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சோன்னா நான் வரேன், சாயங்காலம் போல் வரேன். வந்தால் சாப்பிட்டியா அப்படின்னார். என்னடா கவனிப்பெல்லாம் ரொம்ப அன்பாக இருக்குது அப்படின்னா, எனக்கு சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. நான் நல்லா திருப்தியாக சாப்பிட்றேன். சாப்பிட்டுலாம் முடித்த உடனே கேட்குறாங்க, காசு ஏதாவது வீட்டில் இருந்தால் எடுத்தியா? காசா? அதையே நான் எடுக்க போகிறேன். இல்லையா? அதெல்லாம் எடுக்கவே இல்லையா? அப்படி இல்லை, ஒன்று காசு நீங்கள் வச்சுருந்தீங்க, தெரியவே தெரியாது எனக்கு அப்படின்ட்டேன். அப்புறம் வாய் வச்சு கேட்டு பார்த்தாங்க. அப்புறம் பச்சை மட்டையை வச்சு கேட்டாங்க. அப்புறமும் நான் சொல்லலை. அப்போ எவ்வளோ நல்லவனாக இருந்திருப்பான். கையும் காலையும் கட்டி, ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு, ஜட்டியோட தூக்கி ரோட்டில் அப்படி மத்தியான வெயிலில் போட்டு செம்ம அடி உரிச்சு எடுத்துட்டார் எங்கள் அப்பா. அடி தாங்க முடியாமல் சொன்னேன், ஆமாம் எடுத்தேன். அன்னைக்கு போனதான் அந்த திருட்டு புத்தி. இப்போ வரைக்கும் ஒருத்தர் பைசாவே என்ன செய்கிறதில்ல. அப்பவும் அடுத்தவங்க பைசாலாம் எடுக்கலை, எங்கள் வீட்டில் உள்ள பைசாவே எடுத்தேன். ஆனால் அதுக்கே பச்சை மட்டையால் என்னை சரியாக நினைச்சிட்டாங்க, சீர்படுத்திட்டாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு அப்படிலாம் வேணுமா? யாரெல்லாம் அப்படி வாங்கியிருக்கிறீங்க அடி என்னை மாதிரி வீட்டில்? ஏப்பா இருதான் ஐயா வாங்கியிருக்கிறாரா? என்ன வயசு உங்களுக்கு? 22? 62? 67? நம்ம சர்ச்சில் இருக்கிறதுலே ஒரு வாலிபன்னா அவர் தான். 67 வயசில் காலையில் நான் 3:30 மணிக்கு எழும்பி குளிச்சுட்டு சர்ச்சுக்கு வந்துடுவார். எத்தனை மணிக்கு எழும்புறீங்க நீங்கள்? காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் எழும்புறீங்க? 3 மணிக்கு எழுந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு நாங்கள் ஜோம் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு 5 மணி அப்படி அவர் சத்தம் கேட்கும். ஐயா இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக கேட்டுச்சு. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாரு, நான் ரிப்ளை கொடுக்கல. நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தேன், முடிச்சுட்டு ரிப்ளை கொடுப்போன்னா அப்புறம் ஓவராக கொடுக்குறாரு திரும்ப ஐயா அப்படின்ட்டு. ஏன்னா அவர் நினச்சிருப்பார் தூங்கிட்டு இருப்பாங்களா இருக்கும், அதனால் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கொடுப்போம். அதுக்கும் என் கேட்கலன்னா அதோட கொஞ்சம் கொடுப்போம், இல்லைன்னா கேட்டை தட்டுவோம், இல்லைன்னா பெல் அடிப்போம். சரி எப்பா இவ்வளோ பிரசங்கம் பண்ண பிறகு தான் பிள்ளைகள்லாம் ஒரு ஒழுங்குக்குள்ளே நினைஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். அல்லேலூயா. இந்த மாதம் தெய்வம் நம்ம கொடுத்த வாக்குத்தத்த வசனம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? நீங்கள்லாம் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி லைவே போகலை. இன்றைக்கி என்ன போகலை, எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இன்டர்நெட் ஏதோ இல்லை போல். இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா லைவ் போட்டு விட்ருப்பாப்பா, வரலைன்னா போடாதா. அல்லேலூயா. நெட்டு கட்டாகி போச்சு, அதனால தான் இங்கே டிவி ஸ்க்ரீன் எல்லாமே கட்டாகி போச்சு. கரண்ட்டு கட்டானால் இப்போ எல்லாமே கட்டாயிரும். இன்டர்நெட் கட்டானாலும் இப்போ முக்கால்வாசி என்ன இருக்குது, ஏன்னா எல்லாமே எதில் கனெக்ட் பண்ணிடுறோம்? இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணிடுறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் யார்கிட்ட கனெக்ட் பண்ணியிருக்கணும்? அவரோட என்ன பண்ணியிருக்கணும்? கனெக்ட் பண்ணியிருக்கணும். அல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகம்
5வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. என்ன உள்ளவங்களா இருங்க. வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது, இந்த காலத்துல நாம என்ன உள்ளவங்களா இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். அல்லேலூயா. என்ன புத்தி? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். அல்லேலூயா. சத்தமா நீங்களாம் சொல்லுங்க பாப்போம். இந்த சத்தம்லாம் பத்தாது, முழு பலத்தோடு பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எப்படி இருங்க? குழம்பிக்கிட்டு இருக்காதீங்க. என்ன புத்தி உள்ளவங்களா இருங்க? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தெளிந்த புத்தி. எதை குறித்ததான ஒரு தெளிவு நமக்கு வேணும்? நம்முடைய தேவனாகி கர்த்தரை குறித்ததான ஒரு தெளிந்த புத்தி நமக்கு வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய புத்தி குழம்பின நிலைமையில் இருக்கிறத கர்த்தர் விரும்பல. என்ன நிலைமையில் இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறாரு? தெளிந்த புத்தி உள்ள நிலைமையில் இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த மார்ச் மாதம் நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். ஏன் நாம தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும்? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைய காரியங்கள்ல வெற்றியை வைத்திருக்கிறார், நிறைய மேன்மையை வைத்திருக்கிறார், பெரிய காரியங்களை செய்யும்படி உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் தகுதிக்கும் உங்களுடைய நினைவுக்கும் எட்டாத அளவுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் உங்க மூலமா செய்ய போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன புத்தி வேணும்? தெளிந்த புத்தி. அல்லேலூயா. எதை குறித்து நமக்கு தெளிவு வேணும்? வேதத்தை குறித்து, வேத வசனத்தை குறித்து நமக்கு என்ன வேணும்? ஒரு தெளிந்த புத்தி வேணும். அல்லேலூயா. அடுத்து நம்மை குறித்தும் ஒரு தெளிவு வேணும். நம்ம யாரு? நீங்களாம் யாரு? ஏசப்பா பிள்ளைகள், அவருடைய அதிகாரம் பெற்ற பிள்ளைகள், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவரால் பாதுகாக்கப்படுகிற பிள்ளைகள், அவரால் பராமரிக்கப்படுகிற பிள்ளைகள், அவரால் போஷிக்கப்படுகிற பிள்ளைகள், அவரால் நடத்தப்படுகிற பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுமா? கர்த்தருக்கு பயந்தவர்களையோ தேவ தூதர்கள் சூழ்ந்து கொள்வார்களாம். அல்லேலூயா. அதை குறித்ததெல்லாம் நமக்கு என்ன வேணும்? ஒரு பெரிய அறிவும் தெளிவும் நமக்கு வேணும். அல்லேலூயா. அறிவில்லாமல் என் ஜனம் அழிந்து போகிறார்கள் என்று வேதத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வேதத்தை குறித்து ஒரு தெளிவு, அடுத்து நம்மை குறித்து ஒரு தெளிவு, நம்முடைய அழைப்பை குறித்து ஒரு தெளிவு, நம்முடைய தரிசனத்தை குறித்து ஒரு தெளிவு, நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து ஒரு தெளிவு. ஆமென். அது எங்கிருந்து அந்த நமக்கு தெளிவு கிடைக்கும்? நம்ம வேதத்தை வாசிக்க 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 தான் நமக்கு என்ன கிடைக்கும்? தெளிவு கிடைக்கும். அதான் அடுத்த லைனில் சொல்லப்பட்டிருக்க அதே வசனத்தில், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். என்னவா இருங்க? தூங்காமல் உட்கார்ந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் இல்லை விழிப்பு. அல்லேலூயா. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்தின்படி நடக்கிறதா விழிப்பு. ஆமென். நம்முடைய வாழ்க்கை வேத வசனத்தின்படி நடந்தோன்னா நம்ம என்னவா இருப்போம்? விழிப்பா இருப்போம். அல்லேலூயா. நாம விழிப்பா இருந்தோம்னா எந்த பாவமோ, எந்த பிசாசோ, எந்த பிரச்சனையோ, எந்த பொல்லாத ஆவியோ நம்மகிட்ட வந்து நமக்கு எந்த தீங்கையும் என்ன செய்ய முடியாது. அது தீங்கு செய்யும்படியா நம்மகிட்ட வந்து மோதலாம். கர்த்தர் அந்த தீங்கையே நன்மையை என்ன செய்வார்? மாற்றுவார். சாபங்களை ஆசீர்வாதங்களாக மாற்றுகிற தேவன் அவர். அல்லேலூயா. வேதனைகள் எல்லாம் வெற்றியாக மாற்றுகிற தேவன் அவர். தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாற்றுகிற தேவன் அவர். அல்லேலூயா. அதனால நாம தெளிந்த புத்தியுள்ள இருக்கணுமா? அடுத்து விழித்திருக்கணுமா? விழித்திருக்கணும். வசனத்தின்படி என்னவா இருக்கணும்? வசனத்தின்படி என்னவா இருக்கணும்?
விழித்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தின்படி நாம் என்னவா இருக்கணும்? விழித்திருக்கணும். ஏன் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், விழித்திருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அல்லேலூயா. நமக்கு ஒரு எதிராளி உண்டு. உங்கள் எல்லாருக்குமே ஒரு எதிராளி உண்டு. நீங்கள் யாரை எதிராக நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவனை எதிராக நினைக்கிறீங்க. நீங்கள் உங்கள் எதிர்த்த வீட்டுக்காரனை எதிராக நினைக்கிறீங்க. உங்கள் சொந்தக்காரனை எதிராளியை நினைக்கிறீங்க. அவங்க எல்லாம் உங்களுக்கு எதிராளி கிடையாது. அவங்கள பின்னாடி இருந்து தூண்டி விடுகிற ஒருத்தன் இருக்கிறான், சத்துரு, பிசாசானவன். அல்லேலூயா. அவன் தான் நமக்கு எதிரி. நம்ம எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அந்த எதிரியை சுலபமாக என்ன செஞ்சிடலாம்? ஜெயிச்சிடலாம். நாம் எதிரி யாருன்னு கண்டுபிடிக்காம நமக்கு எதிராக வர்றவனெல்லாம் எதிரியாக நினைக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு எதிராக நடக்கிறவனெல்லாம் நம்ம என்னவா நினைக்கிறோம்? எதிரியாக நினைக்கிறோம். எதிராளி யாருன்னு சொல்லி என்ன செய்யறதில்ல, கண்டுபிடிக்கிறதே இல்லை. அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏன் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும்? ஏன் நீங்கள் விழித்திருக்கணும்? ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. எத்தனை பேருடைய ஜெப வாழ்க்கையை அவன் விழுங்கிட்டான் தெரியுமா? நீங்கள் நினைக்கலாம், நான் இப்போ எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் தான் சபையில் முக்கியமான ஆள், நான் தான் ஊழியத்தில் முக்கியமான ஆள், நான் தான் ஆண்டவருக்கு முக்கியமான ஆள். ஆனால் உன் ஜெப வாழ்க்கையை பிசாசு விழுங்கிட்டான் தெரியுமா உனக்கு? உன் விசுவாசத்தை பிசாசு விழுங்கிட்டான் தெரியுமா உனக்கு? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பிசாசு விழுங்கிக்கிட்டு இருக்கான் தெரியுமா உனக்கு? உன்னுடைய விசுவாசம் மங்கிக்கிட்டே இருக்குது. பிசாசு அநேகருடைய வாழ்க்கையில் ஆதியில் கர்த்தர் மேலே உள்ள அன்பை விழுங்கி விட்டான். ஆதியில் கர்த்தர் மேலே இருந்த அன்பு இப்போ கர்த்தர் மேலே அவங்களுக்கு இல்லை. ஆதியில் அவங்க ரட்சிக்கப்பட்ட புதிதில், விடுவிக்கப்பட்ட புதிதில், அபிஷேகம் பெற்ற புதிதில், அவர்கள் தேவனுக்காக அழைக்கப்பட்ட புதிதில் தேவனுடைய வார்த்தையின் மேலே வைத்திருக்கிற அன்பு, ஆதரவு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற காரியங்களெல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவைகளை விழுங்கி கொண்டிருக்கிறான். இப்பொழுதும் நீ உணர்வடையவில்லை என்று சொன்னால், இப்பொழுது நீ ஜாக்கிரதையாகவில்லை என்று சொன்னால், இன்னும் கொஞ்ச காலத்தில் நீ பிசாசுக்கு இரையாவாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை பிசாசுக்கு இரையாகும்படி அழைக்கவில்லை. உன்னை கொண்டு பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி அழைத்திருக்கிறார். உன் மூலமாக தேவன் அவருடைய வல்லமை விளங்க பண்ணி, அவருடைய வல்லமை வெளிப்படுத்தி, உனக்கு எதிராக இந்த பூமியில செயல்படுகிற எல்லா எதிர் சக்தியுடைய கிரியைகளை அழித்து போடும்படி உன்னை அழைத்திருக்கிறார். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டவன், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டவள், அதற்காகவே நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், அதற்காகவே நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள். ஆகவே உன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி நீ தெளிந்த புத்திக்கு இடம் கொடு, விழிப்பாயிருக்க இடம் கொடு. உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற, உன் எதிர்கால வாழ்க்கைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா எதிர் சக்திகளை எல்லாம் கர்த்தர் இன்றோடு முற்றிலும் அழிக்க போகிறார். இன்றோடு கர்த்தர் முற்றிலும் அழிக்க போகிறார். இன்றோடு அவைகளை அழிக்கப்பட போகிறது. உனக்கு எதிராய் போராடி கொண்டிருக்கிற, பாருங்க, அந்த அம்மாவுக்கு எதிராக, அந்த அவங்க குடும்பத்துக்கு எதிராக செயல்படுகிற ஆவிகள் வெளிப்படுது. வார்த்தையோடு இறங்குகிற வல்லமாய் மறைந்து செயல்படுகிற எல்லா பொல்லாத ஆவிகள் எல்லாம் வேரோடு பிடுங்கி வெளியே கொண்டு வந்து அவைகளை ஒன்றும் இல்லாதபடி நிர்மூலமாக்கும். அப்படிப்பட்ட அக்கினியை கர்த்தர் அவருடைய வார்த்தையில் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் பயத்தோடு, நடுக்கத்தோடு, ஸ்தோத்திரத்தோடு கேட்கும் போது, இந்த வார்த்தையோடு இறங்குகிற அக்கினியின் வல்லமாய் உங்கள் வாழ்க்கையை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற, உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை வேரோடு பிடுங்கி அவைகளை நிர்மூலமாக்கி அவைகளை பாதாளத்தில் அடைத்து போட வல்லமை உள்ளதா இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறதான நோக்கத்தை அறிந்து கொள். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறதான நோக்கத்தை அறிந்து கொள். கர்த்தருடைய கிருபையை பெற்றிருக்கிற நீ ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, கிருபையின் மேல் கிருபையை முக்கியப்படுத்த உன்னை ஒப்புக்கொடு. தேவனுடைய கிருபையில்
பலப்பட உன்னை ஒப்புக்கொடு. அதற்காகவே கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிராளியாகிய சத்ருவின் கையில் கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்கும்படி அழைக்கவில்லை. அவைகளை அழித்து, அவைகளை ஜெயித்து, அவைகளை மேற்கொண்டு நீ ஒரு ஜெயம் பெற்ற நபராக வாழும்படி தேவன் உன்னை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தெளிந்த புத்தியும் விழிப்பும் நமக்கு வரணும்னா நாம என்ன செய்யணும்னு ஒரு வசனம் சொல்லுது, வாசிங்க. அதே 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் என்ன செய்யுங்க? அடங்கி இருங்க. தேவனுடைய கைக்குள் அடங்கி இருக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நாம தேவனுடைய கைக்குள் என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். ஆமென். இன்னைக்கு இந்த பூமியில கர்த்தருடைய பிள்ளைகள் எதுக்குமே அடங்கிறது இல்லை. மனம் போல நடக்கிறது, மனம் போல பேசுறது, மனம் போல சிந்திக்கிறது, மனம் போல செயல்படுறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை கொண்டு எதிர் சக்திகளை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ கர்த்தருடைய கைக்குள் என்ன செய்? அடங்கியிரு. வார்த்தைக்கு அடங்கியிரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு அடங்கியிரு. அவருடைய சரீரமாகிய சபைக்கு அடங்கியிரு. உன்னை நடத்துகிற ஊழியக்காரனுடைய கைக்குள் என்ன செய்? அடங்கியிரு. கர்த்தருடைய கைக்குள் அடங்கியிரு. ஏற்ற காலத்தில் தேவன் உன்னை என்ன செய்வார்? உயர்த்துவார், உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் அடங்கி இருக்காம மீறி 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 செயல்பட்டு தேவனுடைய கிருபைகளை இழந்திருக்கிறார்கள், இழந்து கொண்டிருக்கிறார்கள். நன்மைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள், சுகத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள், பலத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள், ரட்சிப்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நாம தேவனுடைய கைக்குள் என்ன செய்ய ஒப்பு கொடுப்போம்? அடங்கி இருக்க ஒப்பு கொடுப்போம். 7வது வசனத்தை வாசிங்க. அடுத்து, நம்மை விசாரிக்கிற ஒருவர் உண்டு. அவர் பெயர் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த உணர்வு நமக்கு எப்பமோ வேணும். தேவன் நம்மை விசாரிக்கிறவர். நீங்க செய்கிற சிறிய காரியமோ பெரிய காரியமோ அவர் உங்களை என்ன செய்வார்? விசாரிப்பார். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை விசாரிக்கிற தேவன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னை விசாரிக்க இந்த பூமியில ஒருவருமே இல்லை, யாருமே இல்லை. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய துரோகிகள் பாருங்க. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? நம்மளை விசாரிக்க ஒருவருமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எப்படி விசாரிக்கிறார்? உங்களை தேவன் சரியான ஒரு சபையில வந்து கர்த்தர் கொண்டு வந்து என்ன செய்றாரு? ஐக்கியப்படுத்துகிறார், நாட்டுகிறார். அங்க ஒரு ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். அங்க ஒரு ஊழியக்காரன் கையில கொண்டு உங்களை ஒப்பு கொடுக்கிறார். அந்த ஊழியக்காரன் மூலமா கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். நீங்க அதை என்ன செய்யறது இல்லை? என்ன செய்யறது இல்லை? உணர்றதே இல்லை. சரணியஸ் வந்து சாட்சி சொன்னாங்கல்ல, அந்த தம்பி வாலிப பையனாக இருக்குமோ அவங்க தம்பி, அவங்க கூட பிறந்த தம்பி தான். எங்கே இருக்காங்க? அவங்க கல்யாணம் முடிஞ்சு வரும்போது தான் அவங்கள எனக்கு தெரியும். அவங்க என் கூட நம்ம சபையில் இருந்த மோச ஜெயராஜ் சௌரன் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தான். நேற்று அவங்களுக்கு எத்தனாவது கல்யாண நாள்? 12வது கல்யாண நாள். அவங்க கல்யாணம் நடந்த புதுசுலேயோ நடக்க முன்னாடியோ நிச்சயம் முடிஞ்ச உடனேயோ என்னையும் என் மனைவி பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு போய் நல ஹோட்டலில் எனக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. நேற்று அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும் பாஸ்டர்னாங்க. எங்களுக்கு 12வது கல்யாண நாள், அதனால் அவங்க நான் சந்தோஷமாக கேட்குறேன், உங்களுக்கு என்ன வேணும்னாங்க. நான் சொன்னேன், வாத்தியாரை திருப்பி கொடுத்துருங்க. இல்லைங்களா? அவரை நான் எப்படி உருவாக்கி வச்சுருந்தேன். அவர் எப்பவும் பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பார், எப்பவும் நல்ல ஜபம் பண்ணுவார். நான் சபையில் இல்லைன்னா அவர் தான் பிரசங்கம் பண்ணுவார். அவ்வளவு நல்லா உருவாக்கி வச்சுருந்தவனை கையில் கொடுத்தா இப்போ நான் எப்போ பார்த்தாலும் வாத்தியார் வெளியே போயிருக்கிறாரு. பெண்ணாத்தூர் போயிருக்கிறாரு, வானாபுரம் போயிருக்கிறாரு,
செங்கம் போயிருக்கிறாரு, தங்க போயிருக்கிறாரு. அப்படி இந்த சபையிலே 3 வாரமாக ஆளை காணும். அல்லேலூயா. அதனால் நான் சொன்னேன், வருத்தப்படாதீங்க, அப்படி என்ன செஞ்சுருங்க, திருப்பி கொடுத்துருங்கன்னு. அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. வருத்தப்படலையா? திருப்பி கொடுத்துருங்கன்னொன்னா, என்னடா பாஸ்டர் இப்படி கேட்டார். அவங்க சொல்கிறேன், எடுத்துக்காங்க பாஸ்டர், நீங்கள் என்ன செஞ்சுக்காங்க, எடுத்துக்காங்கன்னா இப்போ எடுக்கிற லெவலில் இல்லையா? நான் உருவாக்கி வச்சுருந்த ஒன்றையும் காணும், பாதியை காணும். ஆனால் அவர் இவங்கள உருவாக்கிட்டாரு. இவங்க அந்தளவுக்கு உருவாக்கிட்டாங்க. அவங்க நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க, நல்லா பைபிள் படிக்கிறாங்க, பவர்ஃபுல் ஆகிட்டாங்க. ஆனால் அங்கே சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக நினைச்சிட்ருக்கு. குறணும், அங்கேயும் நம்ம பவர்ஃபுல் ஆகிக்கிறணும். அல்லேலூயா. அப்படி எல்லோரும் மற்றவங்களை என்ன செய்யணும், என்ன செய்யணும், உருவாக்கணும். யாருக்காக உருவாக்கணும்? கர்த்தருக்காக வாழுகிற நபரை என்ன செய்யணும், உருவாக்கணும். அல்லேலூயா. அதற்கு தான் கர்த்தர் நமக்கு சபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாச வீரர்களாய் நாம் என்ன செய்யணும், உருவாகணும். கர்த்தர் மேலே நம்முடைய கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடணும், வச்சிடணும். நம்மளே சுமக்கக்கூடாது. அவர் நம்மை விசாரிக்கிற தெய்வன். கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தெய்வன். நான் ஏன் இந்த சாட்சியை சொல்ல வந்தேன்னா, அவங்க தம்பி என்கிட்ட அறிமுகமாகாமல் நான் அவரை சபைக்கு கூப்பிட்டு வர சொன்னேன். அவங்ககிட்ட தான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, என் தம்பி பைக் வாங்கின உடனே சர்ச்சுக்கு வர்றேன்னு சொல்லியிருக்கான் பாஸ்டர். என்ன வாங்கின உடனே? சரி ரைட்டு. அப்புறம் ஒரு பைக் வாங்கினான். பைக் இங்கே தான் எடுத்துகிட்டு வந்தால் நான் ஜோம் பண்ணேன். அப்புறம் ஜோம் பண்ணிட்டு போனப்புறம் அந்த பைக்கையும் நான் பார்க்கல, அந்த பைக்கை ஓட்டுற ஆளையும் நான் பார்க்கல. அதுக்கப்புறம் கேட்டால் கார் வாங்கின பிறகு வருவானாம் பாஸ்டர்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு கார் வாங்கிட்டு வந்தான். அந்த காரையும் வந்து ஜோம் பண்ணுறது கொண்டு வந்தான். ஜோம் பண்ணிட்டு போன பிறகு எனக்கு அப்பப்போ உதவிக்கு அந்த காரை கொடுத்துலாம் ஹெல்ப் பண்ணுவான். அல்லேலூயா. அப்புறம் திடீர்னு இப்போ 2 தடவை நான் உதவிக்கு கார் கேட்கும்போது, கார் சென்னையில் இருக்குது இருக்குன்ட்டான். திடீர்னு ஒரு நாள் நானும் அவனை எதுக்கோ ஃபோன் பண்ணுவேன், கேட்டால் கார் தண்ணியில் இருக்குன்றான். சென்னையில் இருந்த கார் எதில் மாட்டிக்கிட்டு, தண்ணி மாட்டிக்கிட்டு. அப்புறம் தண்ணியை விட்டுலாம் காரை எடுத்தாச்சு. கார் என்ன செய்ய மாட்டேங்குது, ஸ்டார்ட் ஆக மாட்டேன்னுது. நான் எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கிட்ட ட்ரை பண்ணுறான், அவனுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கிட்ட ட்ரை பண்ணுறான். என்னென்னமோ ட்ரை பண்ணி ஒன்றும் வேலைக்கு ஆகலை. எனக்கே கோவம் வந்து ஒரு நாள் அவனை திட்டிவிட்டான். இனி எதுனாலும் எனக்கு ஃபோன் பேசாத, எங்கே வந்து பேசு, நேரில் வந்து என்கிட்ட பேசுன்ட்டான். அவங்க அம்மா அப்பாவும் வந்தாங்க. அவங்க அம்மா அப்பா இன்றைக்கி ஆளை காணும். அவங்க தான் இன்றைக்கி எல்லாருக்கும் முட்டை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்க வீட்டிலேயே கோழிக்கு அடை காத்துக்கிட்டு இருப்பாங்க போல, முட்டை போட்டுக்கலான்ட்டு. அவங்க அம்மா அப்பா என்கிட்ட வந்து சொன்னாங்க, என் பிள்ளை கார் எடுக்க முடியல, என்னதையாவது சொல்லுங்கன்னா, அறிவு இருக்கு அவங்களுக்கு, அவனை வர சொல்லுங்க அப்படின்னு எத்தனை வாரத்துக்கு முன்னாடி வந்தான், 2 வாரத்துக்கு முன்னாடி இங்கே வந்தான்னா ப்ரேயருக்கு வரல. ப்ரேயர்லாம் முடிஞ்சோடனே என்கிட்ட பாட்டு வாங்குறதுக்கு வந்தான். நீங்களாம் ப்ரேயருக்கு முன்னாடி பாடுவீங்க தானே, நான் ப்ரேயர் முடிஞ்ச பிறகும் பாடுவேன். அது மாட்டினவங்களுக்கு தான் தெரியும் என்ன பாட்டு பாடுவோன்ட்டு. அல்லேலூயா. வந்து அவனை நல்ல புத்தி சொல்லி, ஒழுங்காக இனிமேல் சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு ஜெபிச்சு அனுப்புனேன். என்ன ஸ்டார்ட் ஆகிட்டு எத்தனை மாதம் ஸ்டார்ட் ஆகாமல் கிடந்துச்சு? 4 மாதம் ஸ்டார்ட் ஆகாமல் சென்னையில் தண்ணியில் மாட்டின வண்டி இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு. ஆனால் ஆளை எங்கே காணும்? சபையில் காணும். இப்போ இன்னொரு கார் வாங்க போயிருக்காங்களாம். ரொம்ப சந்தோஷம். இன்னும் 100 கார் கூட வாங்க தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து எங்கே இருங்க, தேவன் அழைத்த அழைப்பில் இருங்க, தேவனுடைய பலத்தை கையில் இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னாடி நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருக்குமோ, இல்லை நான்லாம் இளம் வாலிபனாக இருக்குமோ, நான்லாம் எங்கே ட்ராவல் பண்ணனாலும் அப்போ கேபிஎன் பஸ் சர்வீஸ்னு ஒன்று உண்டு. நீங்களாம் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு தெரில. நிறைய பஸ் இருக்கும் கேபிஎனில். இப்போ கேபிஎன் பார்சல் சர்வீஸ் மட்டும்தான் இருக்குது. பஸ் சர்வீஸ் எல்லாம் என்ன செய்யும், ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படி மாட்டிக்கிட்டாங்க? அதனால் பிஸ்னஸ்ஸு பொருள் எல்லாம் வரும், அதெல்லாம் என்ன செய்யாது, நிலைத்திருக்காது. நாம் நிலைவரமான ஆவியை பெற்றவர்கள். தெய்வ சமூகத்தில் நிலைத்திருந்தோம்னா தெய்வம் நம்ம கொடுத்துருக்கிற ஆசீர்வாதமும் நம்மக்கிட்ட என்ன செய்யும், நிலைத்திருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா தெய்வம் நம்ம கொடுக்குற எந்த ஆசீர்வாதமும் நம்ம கையில் என்ன செய்யாது, நிலைத்து
இருக்காது. அல்லேலூயா. நாம் தேவனுடைய கரத்தில் என்ன செய்யணுமா? நிலைத்திருக்கணுமா? நாம் தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். தேவ சமூகத்தில் நாம் நிலைத்திருக்கும்படி கர்த்தரால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க. அவர் நம்மை விசாரிக்கிறவர் என்கிற உணர்வோடு நம்முடைய பாரங்கள், கவலைகள், கஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் அவர் மேல என்ன தரணும்? வச்சிடணும். 9வது வசனத்தை வாசிங்க. எங்க உறுதியா இருக்கணுமா? வைராக்கியத்தில் நம்ம ஆட்கள் உறுதியா இருக்கிறாங்க. சண்டை போடுறதுல, பகைக்கிறதுல, ஒரு மனதை கெடுக்கிறதுல வைராக்கியமா உறுதியா இருக்கிறாங்க. எதுல உறுதியா இருக்கணும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை? விசுவாசத்தில் உறுதியா இருக்கும்படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும். ஆமென். எதுல நம்ம உறுதியா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்களேன். இந்த பக்கம் இருந்து சத்தமே வரலையா? ஸ்பீக்கர் கேட்குதா கேட்கலையா உங்களுக்குலாம்? ஏமா கடைசியில் இருக்கணும்னு கேட்குதா? சத்தமா கேட்குதா? வெற்றி தான். அங்கே கடைசியில் இருக்கணும் கேட்குதா? வெற்றி தான். அல்லேலூயா. விசுவாசத்தில் நாம் என்னவா இருக்கணுமா? உறுதியா இருக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியா இருந்தாதான் நாம் பிசாசை என்ன செய்ய முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா. ஏன் பிசாசுக்கு முன்னாடி, போராட்டத்துக்கு முன்னாடி, பிரச்சனைக்கு முன்னாடி, உபத்திரவத்துக்கு முன்னாடி நம்மளால நிற்க முடியல? நாம விசுவாசத்தில் உறுதியா இல்லாதபடியினால் நாம் சத்துருவுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியல? எதிர்த்து நிற்க முடியவில்லை. அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. இதெல்லாம் பிசாசு கர்த்தரால் நமக்கு அனுமதிக்கப்படுகிற ஒரு பாடுதான். இந்த பாடு கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நிறைவேறணும். அது நிறைவேறினா தான் நம்ம உருவாக முடியும். நம்ம பவர்ஃபுல்லான ஒரு நபராக மாற முடியும். அல்லேலூயா. நம்மக்கிட்ட ஒரு பெரிய நீளமான அருவா ஒன்றை வாங்கி கொடுத்தாங்க. ஒரு ஊருக்கு நான் ஊழியத்துக்கு போயிருக்குமோ, அந்த அருவாவை கொண்டு வந்து கொஞ்ச நாள் அந்த எந்த வேலையும் செய்யாமல் சும்மாவே போட்டுட்டேன். அந்த அருவா என் கைக்கு வரும்போது அது வெள்ளையாக பளபளன்னு இருந்துச்சு. அதை நான் சும்மா போட்ட உடனே கொஞ்ச நாள் கழித்து, ஒரு 7-8 மாதம் கழித்து அந்த அருவாவை எடுத்து வேலை செய்யலான்னு பார்த்தா, வெள்ளையாக இருந்த அருவா எப்படி இருக்குது? துரு பிடிச்சி போய், அழுக்கு அடைஞ்சு போய், அந்த ஷார்ப்னஸே அதில் என்ன செய்யலை? இல்லை. அல்லேலூயா. நான் உடனே அந்த காம்பவுண்ட் சவரில் கொஞ்சம் மணலெல்லாம் அள்ளி போட்டு அதை நல்லா தீட்டுறேன். அந்த பக்கமும் இந்த பக்கமும் தேய்ச்சா, அது உங்கள் ஊரில் என்ன சொல்கிறது? அதை தீட்டுறதுக்கு தீட்டுறது தானே? ஆமாம். பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை என்ன செய்யும்? சத்தமாக சொல்லுங்களேன். தீட்டும். பிரச்சனை வரும்னா நம்ம பயப்படக்கூடாது. பிரச்சனை வந்தால் அதுதான் நம்மளை என்ன செய்யுது? தீட்டுது. பிரச்சனை வர வர நம்ம வாழ்க்கை என்னவாகும்? ஷார்ப்பாகும். அது பிரச்சனையை அனுபவிக்கிறவனுக்கு தெரியும். பிரச்சனையை பார்த்து பயப்படுறவனுக்கு பிரச்சனை அவன் வாழ்க்கையை அழிச்சிரும். நான்லாம் ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு வராமல் ரொம்ப நாள் குறிப்பிட்ட லெவல்லே இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட யோசிப்பேன். என்ன ஆண்டவர், ஒரு பிரச்சனையும் காணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் அடுத்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு மகிமை. நீங்களாம் முழிக்கிறீங்க. இருக்கிற பிரச்சனை பார்த்தாதா? இதோடு பிரச்சனை. எந்த பிரச்சனையில் கர்த்தர் உங்களை கைவிட்டார்? ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களை கைவிட்டுருக்கட்டும் பார்ப்போம். நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த பிரச்சனையோடு இப்போ உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது? உங்கள் பொருளாதாரம் எப்படி இருக்குது? உங்கள் ஆசீர்வாதம் எப்படி இருக்குது? எங்கே கர்த்தர் உங்களை கைவிட்டார்? எந்த பிரச்சனை வந்தாலும் நம்முடைய தேவன் விட்டுட்டு ஓடி விடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம கூடையே கர்த்தர் இருந்து
அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு சரியான ஞானத்தையும் தெளிவையும் அறிவையும் கொடுத்து அந்த பிரச்சனைகளை நாமும் ஜெயித்து ஆசீர்வதிக்கப்பட உயர்த்தப்பட கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு கிருபை தருகிறார். அல்லேலூயா. நாம் விசுவாசத்தில் மாத்திரம் என்னவா இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கணும் பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தில் என்னவா இருங்க? உறுதியாக இருங்க. ஆனால் ப்ரெசண்ட் கண்டிஷன் பாவத்தில் உறுதியாக இருக்கிறீங்க. ப்ரெசண்ட் கண்டிஷன் அக்கிரமத்தில் உறுதியாக இருக்கிறீங்க. ப்ரெசண்ட் கண்டிஷன் ஒழுங்கினத்தில் உறுதியாக இருக்கிறீங்க. நிர்விசாரத்தில் உறுதியாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. தேவனுக்கு துரோகம் பண்ணுறதுல உறுதியாக இருக்கிறீங்க. அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் என்னவா இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்படி தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது பிசாசுக்கு என்ன செய்ய முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா. பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்கும்படி நாம் தேவனால் என்ன செய்யப்பட்டவர்கள்? அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னையிலிருந்து நீங்கள் பிசாசுக்கு என்னவா இருக்க போறீங்க? ஆதரவாக இருக்க போறீங்களா எதிர்த்துக்க போறீங்களா? ஆதரவாக இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்பா, இன்னைக்கு தான் சரித்திரத்திலே மெசேஜை கவனமாக கேட்டுருங்க. நீங்களும் 1-2வது கையை தூக்கும் ஆர்வ கோளாறுல. அல்லேலூயா. நாம் ஒருபோதும் பிசாசுக்கு என்னவா இருக்கக்கூடாது? ஆதரவா இருக்க கூடாது. அல்லேலூயா. பிசாசுக்கு நாம் எப்பவுமே எப்படி தான் இருக்கணும்? எதிர்த்து நிற்கணும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாக இருந்தவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த பாடு சகோதரராகி நமக்குள்ள கட்டாயம் என்ன செய்யணும்? நிறைவேறணும். ஆமென். அல்லேலூயா. என்ன செய்யணும்? நிறைவேறும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாடுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமா என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். நீங்க 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தீங்க. நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்காக பாடுபடுவது நமக்கு ஒரு ஆயுதம். ஆமென். ஒத்துக்கிட மாட்டீங்களா? எனக்கெல்லாம் நிறைய ஆயுதத்தை கர்த்தர் எப்படி கொடுத்தாருன்னா, ஒவ்வொரு பாடுகளையும் அனுபவித்து பாடுகளில் ஸ்தோத்திரம் போட வச்சு பாடுகளை சந்தோஷமாக அனுபவிக்க வச்சு அந்த பாடுகள் எல்லாம் நமக்கு தோல்வியை கொண்டு வந்துடணும், அவமானத்தை கொண்டு வந்துடணும், இந்த பாடுகளோடு இவனை ஒழிச்சிடணும்னு சொல்லி பிசாசு பாடுகளை கொண்டு வருவான். எவனையாவது தூண்டி விட்டு ஒன்று கூட இருக்கிறவனை இல்லை கூட இல்லாதவனை, ஒன்று சபையில் உள்ளவனை இல்லை சபையில் இல்லாதவனை, குடும்பத்தில் உள்ளவனை குடும்பத்தில் இல்லாதவனை, எவன் அவன் கைக்கு கிடைக்கிறானோ அவனை கூப்பிட்டு அவனை வச்சு நமக்கு எதிராக பாடுகளை உபத்திரவத்தை போராட்டத்தை கொண்டு வருவதற்கு பிசாசு அவங்களெல்லாம் என்ன செய்வான்? பயன்படுத்துவான். எவனை பிசாசு பயன்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் கிருபையில அந்த பாடுகளை அனுபவித்து அந்த சாத்தானை ஜெயிப்பதற்கு நமக்கு கிருபையும் தந்து அதே பாடுகளை நாம நம்முடைய சிந்தையில ஆயுதமாய் தரித்து அந்த பாடுகளினாலே நம்மை வரங்களை தேவனுடைய கரத்திலிருந்து என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. மொத எனக்கு பிசாசு துரத்துற வரம் எப்படி கிடைச்சுன்னா, எனக்கு ஒரு வயிற்று வலி வந்துச்சு. என்ன வலி வந்துச்சு? வயிற்று வலி வந்துச்சு. வயிற்று வலி வந்தால் செபிக்குமா மாத்திரம் வயிறு வலிக்கும், முழங்கால் போட்டு வேதத்தை படித்தா மாத்திரம் வயிறு வலிக்கும், பாட்டு பாடினா மட்டும் வயிறு வலிக்கும். என்ன வேலை செஞ்சாலும் வயிறு வலிக்காது, என்னத்தை தின்னாலும் வயிறு வலிக்காது, எவ்வளோ தூரம் சுற்றினாலும் வயிறு வலிக்காது, எவ்வளவு சினிமா பார்த்தாலும் அக்கிரமம் பண்ணாலும் அரட்டை அடித்தாலும் என்ன செய்யாது? வயிறெல்லாம் வலிக்காது. ஆனால் ஒரே ஒரு அதிகாரம் பைபிள் படிக்கணும்னு நினச்சா என்ன வலிக்கும்? வயிறு வலிக்கும். இது படிக்க விடாது, ஸ்தோத்திரம் பண்ண விடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களாக இருந்தால் சரி ஓகே, அப்போ நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை போல் அப்படின்னு உட்காந்துருவீங்க. நான் கேட்ட ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நான்
சினிமா பாட்டெலாம் பாடினா வயிறே வலிக்க மாட்டேக்கு, ஆனால் உம்முடைய பாட்டை பாடினா வயிறு வலிக்குதுன்னா கர்த்தர் சொன்னார், அதான் உனக்கு எதிராக செயல்படுகிற ஆவி. நீ இதுக்கு எதிர்த்து நின்று இவைகள் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அல்லேலூயா. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? வலி இருக்கிற இடத்துல என் வலது கையை வைப்பேன். அல்லேலூயா. என் வலது கையை வச்சு, கர்த்தாவே இந்த வலியை இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு எடுத்து போடு. இந்த வலியை கொண்டு வருகிற ஆவிகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யட்டும்? அழிக்கப்படட்டும், எரிக்கப்படட்டும், கட்டப்படட்டும், சுட்டரிக்கப்படட்டும்னு ஜெபிச்சா ஒரு 100 தடவை எரிக்கப்படட்டும்னு சொன்னால் தான் ஒரு தடவை அது என்ன செய்யும்? எரியும். அல்லேலூயா. இப்போல்லாம் அப்படி இல்லை. இப்போ நினச்சாலே எரிஞ்சு போயிடுது, பார்த்தாலே எரிஞ்சு போயிடுது. அப்போ கர்த்தர் இந்த கிருபையெல்லாம் என்ன செய்யலை? கொடுக்கலை. ஆனாலும் கர்த்தர் கிருபைகளை கொடுத்து அவைகளெல்லாம் ஜெயிப்பதற்கு நமக்கு பலப்படுத்தினார். அல்லேலூயா. அவைகளெல்லாம் மேற்கொள்ள நமக்கு பலனை கொடுத்தார். அல்லேலூயா. அதனால் நாம் ஏனோ தானோன்னு சொல்லி இருக்கக்கூடாது. என்ன பாடு வருதோ அந்த பாடை நீங்கள் ஸ்தோத்திரம் போட்டு அந்த பாடுகளை நீங்கள் அனுபவித்து அந்த பாடுகளை நீங்கள் கர்த்தருக்காக ஜெயிச்சிருங்க. கட்டாயம் அந்த பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆயுதத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடும். ஆமென். என்ன ஆயுதத்தை கொடுக்கும்? சாத்தானை வீழ்த்துகிற ஆயுதத்தை கொடுக்கும். சத்ருவின் கிரியைகளை அழிக்கிற ஆயுதத்தை கொடுக்கும். எதிர் சக்திகளை நிர்மூலமாக்குகிற ஆயுதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. வேதத்தில் உள்ள சர்வாயுத வர்க்கத்தையும் கர்த்தர் நீங்க தரித்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? கிருபை செய்வார். அல்லேலூயா. 10வது வசனத்தை வாசித்தீங்க, நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எதுக்கு அழைச்சிருக்கிறாரா? அவருடைய நித்திய மகிமைக்கு. இங்க இந்த பூமியில நீங்க இயேசுவுக்கு சாட்சிகளை வாழுகிறவர்கள் கட்டாயம் பரலோகத்திலையும் போய் இயேசுவுக்கு என்னவா வாழணும்? சாட்சிகளை வாழணும். அல்லேலூயா. நாம் இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரால் அழைக்கப்படல, மறுமைக்காகவும் கர்த்தரால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் எதுக்கு அழைச்சிருக்கிறாராம்? அவருடைய நித்திய மகிமைக்கு. ஆமென். உலகத்துக்காக உங்களை கர்த்தர் அழைக்கல, கர்த்தருடைய நித்திய மகிமைக்காக கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் உங்களுக்கு எப்படி நடத்துவார்? உங்களை சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி. இந்த பாடு கொஞ்ச காலம். எதற்கு கர்த்தர் நமக்கு பாடை அனுமதிக்கிறார்? நம்மை சீர்படுத்த. அல்லேலூயா. என்ன படுத்த? சீர்படுத்த. அல்லேலூயா. நீங்க என்ன அடையணுமா? சீரடையணும். அல்லேலூயா. நான் சீரடையணும், நீங்க எல்லாம் சீரடையணும். அதுக்கு தான் இந்த பாடு. இப்போ நீங்க அனுபவிக்கிற பாடுகள், இப்போ நீங்க அனுபவிக்கிற உபத்திரவங்கள், நீங்க இப்போ சந்திக்கிற போராட்டங்கள், நீங்க இப்போ அனுபவிக்கிற நெருக்கங்கள், நீங்க இப்போ அனுபவிக்கிற துன்பங்கள், நீங்க இப்போ படுகிற வேதனைகள் எல்லாம் எதற்காக? உங்களை சீர்படுத்துவதற்காக. அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், எனக்கு கரெக்டாக தானே இருக்கு, என் உடம்பு சீராக தானே இருக்குது. அல்லேலூயா. தேவன் விரும்புகிற சீர் உனக்கு வேணும். தேவனுடைய சிந்தை உன்னில் காணப்படணும், தேவனுடைய நினைவுகள் உன்னில் காணப்படணும், தேவனுடைய எண்ணங்கள் உன்னில் காணப்படணும். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். அவருடைய நித்திய மகிமைக்காக நீ அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. அதை அறிந்து உணர்ந்து அதற்கேற்றவாறு உன் வாழ்க்கை மாறும் வரைக்கும் உன் வாழ்க்கையில் இந்த பாடுகள் அனுமதிக்கப்படும், இந்த உபத்திரவம் அனுமதிக்கப்படும். அல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசிய கர்த்தர் எங்க போய் சொன்னாரு? நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணு. அங்க போய் அந்த ஜனங்கள் ரொம்ப அக்கிரமம் பண்றாங்க, அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு, நற்செய்தி சொல்லுனாரு. இந்த யோனாவுக்கு நினிவேக்கு போக என்ன இல்லை? விருப்பம் இல்லை. ஏன்னா நினிவேக்காரன் ஒருத்தனும் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டான்.
அவன் குடிக்க தண்ணி கூட தரமாட்டான், அவன் காணிக்கையும் கொடுக்க மாட்டான், தசமபாகமும் கொடுக்க மாட்டான். ஆனால் எல்லா பையிலும் என்ன செஞ்சிட்டான்? மனம் திரும்பிட்டான். அல்லேலூயா. அவன் ஒரு உதவியும் செய்ய மாட்டான்னு யாருக்கு தெரியும்? ஒருத்தன் கூட அவன் வீட்டில் யாரும் ஏற்றுக்கல. யோனா பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினானுங்க. ஆனால் ஒருத்தனும் யோனாவுக்கு தங்குறதுக்கு என்ன கொடுக்கல? இடம் கொடுக்கல. யோனா போய் எங்கே தங்கியிருந்தான்? ஆமணக்கு செடி நிழலில் தங்கியிருந்தான். ஆமணக்கு செடி அவ்வளோ பெருசாக இருக்கும், அவ்வளோ பெரிய நிழலாக கொடுக்கும். வேப்ப மர நிழல்னா கூட பரவாயில்ல, புங்க மர நிழல்னா கூட பரவாயில்ல. ஆமணக்கு செடி நிழலில் தான் அந்த யோனாவுக்கு என்ன கிடச்சிச்சு? இடம் கிடச்சிச்சு. யோனாவுக்கு முன்னாடி இந்த காரியங்கள்லாம் தெரிஞ்சதுனால தான் யோனா அங்கே போக விருப்பப்படலை. யோனாவுக்கு ஒரே விருப்பம், நம்ம தரிசீசுக்கு போகணும். தரிசீசுக்கு போனால் எல்லா விசுவாசி வீட்லையும் நம்மளை ஏற்றுக்கிடுவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, விதவிதமாக வெரைட்டியாக உங்களை மாதிரி நமக்கு சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதனால யோனாவுடைய இருதயம், மனது, எண்ணம், சிந்தை எல்லாம் எங்கே தான் இருக்கு? தர்சீசு, தர்சீசு, தர்சீசு. அப்படிதானே? இப்போ உங்களுக்கெல்லாம் அங்கே வந்தால் திட்டு விழுது. இந்த பாஸ்டரா எப்போ பார்த்தாலும் திட்டுறாரு, எப்போ பார்த்தாலும் நொய் நொய்ன்றாரு, எப்போ பார்த்தாலும் அதை செய் இதை செய்கின்றாரு. அங்கே போனால் தடவி கொடுக்குறாங்க, வாங்க பிரியமானவர்களேன்றாங்க, வாங்க எனக்கு அன்பானவர்களேன்றாங்க. இந்த ஆள்கிட்ட போனால் விரியன் பாம்பே வான்றாரு, இந்த ஆள்கிட்ட போனால் மனம் திரும்பாத ஜென்மமே வான்றாரு. அப்படி தோணுது இல்லை? அவங்களாம் எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க. என் மனைவி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, பாவம் அந்த மக்கள் ரொம்ப அன்பாக பேசுங்க. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நான் திட்டுறதே அவங்க மேலே உள்ள அன்பில் தான். அல்லேலூயா. புரிஞ்சவன் பிஸ்தா, புரியாதவன் பிஸ்கட் தான். அல்லேலூயா. புரிஞ்சவங்க சரியா பயன்படுத்திக்கிடுவாங்க. அல்லேலூயா. எங்களையும் உண்மையாக எங்கள் மேலே அன்பு வச்சுருந்த எங்கள் அப்பா அம்மா, எங்கள் போதகர், அவங்களாம் என்னைய பிரியமானவனே, செல்ல மகனே, செல்வ மகனே அப்படிலாம் சொல்லலை. தூக்கி போட்டு மிதின்னு மிதித்து, அடின்னு அடித்து, தோலெல்லாம் உரித்து அப்படி தான் என்ன செஞ்சாங்க? உருவாக்குனாங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு எஃப் எனக்கு சரியாக வராது 3ஆம் கிளாஸில். அப்போ எனக்கு 3ஆம் கிளாஸ் டீச்சராக இருந்தவங்க என் வயிற்றெல்லாம் பிடிச்சி திருவுனதுல என்ன வந்துட்டு? எஃப் வந்துட்டு. எங்கள் அப்பா அம்மா போனால் ஸ்கூலில் சொல்லுவாங்க, கண்ணு ரெண்டையும் விட்டுருங்க, மற்றதெல்லாம் நினைஞ்சிருங்க, உரிச்சிருங்க. இப்போ நம்ம போனால் என்ன சொல்லிட்டு போகிறோம்? என் பிள்ளை ஏதாவது சொன்னோன்னா கண்ணு ரெண்டையும் விட்டு ஒன்றி உரிச்சு விடுவோன்றோம். இல்லையா? அதனால் அவன் என்ன பண்ணுறான்? இந்த பிள்ளைக்குள்ளே இருக்கிற அறியாமையை என்ன செய்ய மாட்டான்றான்? உரிக்க மாட்டான்றான். அறிவுக்கு கேடான எதையும் என்ன செய்ய மாட்டான்றான்? உரிக்க மாட்டான்றான். அல்லேலூயா. ஏன்னா நாம் தான் உரித்து அவனை உரிச்சிடுறோமே. அல்லேலூயா. அதனால் என்ன பண்ணுறோம்? ஒழுங்கினமாக வளர்ந்துட்டுருக்குறோம், வளர்க்குறோம். அடுத்த சந்ததியே என்னவா தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு? ஒழுங்கினமாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நியாய நீதியே இல்லை. என்ன இல்லை? நியாயமும் இல்லை, நீதியும் இல்லை. என்ன தான் இருக்குது? அநியாயம், அக்கிரமம், ஒழுங்கினம். அதனால தான் கர்த்தர் சொன்னார், என்ன பண்ணணும்? நீங்கள் சீரடையணும். இந்த பாடுகள் உங்களை என்ன படுத்துவதற்கு? சீர்படுத்துவதற்கு. அல்லேலூயா. சீர்படுத்தி அடுத்து கர்த்தருடைய காரியங்களில் வேத வசனத்தில் நம்மளை என்ன செய்வாராம்? ஸ்திரப்படுத்துவார். நம்ம சீராகிற வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டார்? ஸ்திரப்படுத்தவே மாட்டார். நீங்கள் இன்னும் ஸ்திரமடையலைன்னா உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய காரியங்களில், உங்களுடைய உத்தியோகங்களில், உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு நபர், நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்க்கையிலேயே இன்னும் என் காரியங்கள் ஸ்திரமடையவில்லையே என்று இயங்குகிறீர்களோ, கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கை முதல்ல சீராகட்டும். வேத வசனத்தின்படி சீரா நட, என்னுடைய அழைப்பின்படி சீரா நட. நான் என் மகிமைக்காக உன்னை அழைத்திருக்கிறேன். அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி உன் வாழ்க்கை சீராக மாறட்டும். அப்போ உன் வாழ்க்கை என்னவாகும்? ஸ்திரப்படும். ஆமென். அல்லேலூயா. இந்த வருடம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒன்று என்னதான்? ஸ்திரப்படுறது. அல்லேலூயா. மாதம் 3 ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் என்னத்தை காணும்? ஸ்திரத்தை காணும். இன்னும் தடுமாறிட்டே கிடக்குறோம்.
இத்தனை வருஷமாக இன்னும் என் பிரச்சனை போகலையே, இன்னும் என் உபத்திரவம் போகலையே, இன்னும் ஏன் நெருக்கம் போகலையே, ஏன் போகல? வேத வசனத்தின்படி சீராக வாழ உன்னை ஒப்புக்கொடு. ஏன் போகல? அவருடைய அழைப்பின்படி சீராக வாழ உன்னை ஒப்புக்கொடு. ஏன் போகல? தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். நீயோ அந்த மகிமையை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறாய். நீயோ அந்த மகிமை ஏனோதானோ என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். நீயோ அந்த மகிமை அல்ல தட்டி கொண்டிருக்கிறாய். அந்த மகிமைக்கு உன்னை ஒப்புக்கொடு. அடுத்து உன் வாழ்க்கையை சீராக மாற்று. வேத வசனத்தின்படி சீர்பட உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரப்படுத்துவதோடு மாத்திரமல்ல, அவர் உன்னை பலப்படுத்தி உன்னை நிலை நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி என்னவா இருக்கிறாரு? நிலை நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தோடு வாசிங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் முடிவு. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு இன்றோடு என்ன சமீபமாயிற்று? முடிவு. விசுவாசிக்கிறீங்களா? இதுவரைக்கும் உங்களை ஆட்டி படைச்ச 7 நாட்டு சனியை, 8 நாட்டு சனியை, 9 நாட்டு சனியை, 10 நாட்டு சனியை, எந்த ஊர் நாட்டு சனியாக இருந்தாலும் சரி, இன்றோடு உங்கள் வாழ்க்கையை விட்டு என்ன செய்யுது? முடிவுக்கு வருது. அது பிரச்சனை முடிவுக்கு வருது. உபத்திரவம் முடிவுக்கு வருது. வறுமை முடிவுக்கு வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கம் முடிவுக்கு வருது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறாரு. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. அந்த முடிவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன உள்ளவங்களா இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கணும். அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு என்னவா இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். அல்லேலூயா. எல்லாருக்காகவும் என்ன செய்யக்கூடாது? செபிக்க கூடாது. போன வாரம் இந்த வாரமாக தெரில, எனக்கே ஒருத்தவங்க கூப்பிட்டு தலையில் கை வைங்க பாஸ்டர், இவனுக்கு ஜெபம் பண்ணுங்க, அவனுக்கு ஜெபம் பண்ணுங்க, அவன் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க, அவன் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, அவன் வம்சத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, அவன் ஊருக்கு ஜெபம். முதல்ல நீ உனக்கு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. நீ முதல்ல சீரா மாறு. அடுத்து கர்த்தர் யாருக்கு ஜெபம் பண்ணணும்னு அவர் உணர்த்துறாரோ அவங்களுக்கு என்ன செய்? ஜெபம் பண்ணு. நீ என்னத்தான் ஜெபம் பண்ணி, நான் என்னத்தான் ஜெபம் பண்ணி, அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆவியானவர் நம்மை தூண்டணும். என்ன பண்ணுறதுக்கு? ஜெபம் பண்ணுறதுக்கு. அந்த ஜெபம் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம விரும்பவே கூடாதா? நம்ம யாருக்கும் ஜெபிக்கணும் விரும்பக்கூடாதா? நம்ம எல்லாருக்கும் ஜெபிக்கணும் விரும்பணும். அதோடு ஆவியானவரும் சேர்ந்து என்ன செய்யணும்? உதவி செய்யணும், உணர்த்தணும். ஆவியானவர் அப்படி ஜெபிக்கும்போது சந்தோஷப்படணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்னு வேதம் சொல்லுது. பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்தணும். பரிசுத்த ஆவியானவர் என்ன படுத்தக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்தன்னா ஆவியில் நிரம்பி ஆவியானவர் சொல்கிறபடி செயல்பட்டால் தான் அவர் என்ன செய்வார்? சந்தோஷப்படுவார். நம்ம மாம்சீகத்தில் நிரம்பி நான் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்கணுன்னா அவர் நம்ம கூட என்ன செய்ய மாட்டார்? இருக்க மாட்டார். அதனால் நமக்கு தோல்வியும் பிரச்சனையும் போராட்டமாக தான் வரும். அல்லேலூயா. என்கிட்ட சிலர் ஜெபிக்கிறதுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், பைபிள் படிச்சியா? அவங்க பைபிளே படிக்க மாட்டாங்க. ஆனால் ஃபுல்லாக வாட்ஸ்அப் பார்ப்பாங்க, ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாங்க, ஃபேஸ்புக்லேயே டைம் செலவு பண்ணுவாங்க, டிவிலே டைம் செலவு பண்ணுவாங்க, ஜோக்கு பார்க்குறது, சினிமா பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, அதை பார்க்குறது, இதை பார்க்குறது, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. எதை பார்க்க மாட்டாங்க? பைபிளை பார்க்க மாட்டாங்க, வசனத்தை பார்க்க மாட்டாங்க, கர்த்தரை பார்க்க மாட்டாங்க, ஆவியானவரை பார்க்க மாட்டாங்க, தேவனுடைய மகிமையை பார்க்க மாட்டாங்க, தேவனுடைய கிருபைகளை பார்க்க மாட்டாங்க. ஃபுல்லாக அழிஞ்சு போகிற உலக காரியத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணால் நான் கேட்பேன், பைபிள் படிச்சியா? இல்லை. நேற்று இல்லை, முந்தானத்து இல்லை, நாளானத்து இல்லை. சரி, இன்றைக்கி ஒரு 5 அதிகாரம் படிச்சுட்டு எனக்கு என்ன செய், ஃபோன் பண்ணு. சில பிள்ளைகள் கேட்கும், 5 அதிகாரம் படித்து திரும்ப ஃபோன் பண்ணும். சில பிள்ளைகள் கேட்காது, நான் 5 அதிகாரம் படிக்கவும் வேண்டாம், உனக்கு நான் ஃபோன் பண்ணவும் வேண்டாம் போ.
இந்த படிக்கிற பிள்ளைகள் இருக்குல்ல, 5 அதிகாரம் படிச்சுட்டு ஃபோன் பண்ணுறது, அது வாழ்க்கையில் லிஃப்ட் ஆகி மேலே போய்கிட்டே இருக்கும். இது பைபிளையும் படிக்காது, ஃபோனும் பண்ணாது, நம்ம சொல்கிறதையும் கேட்காது. இது சொல்லிக்கிட்டு இருக்கும், இன்னும் எனக்கு ஒன்றும் நடக்கலையா, ஒன்றும் கிடைக்கலையா, இன்னும் ஒன்றுமே ஒரு ஆசீர்வாதத்தையும் காணுமா, எப்படி கிடைக்கும்? வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைய. நீ யாரை தேடுற? நீ கர்த்தரை தேடுறியா? நீ உலகத்தை தேடுற, மாய்மாலமான காரியத்தை தேடுற, மாயான காரியத்தை தேடுற, அழிந்து போகிற காரியத்தை தேடுற. நீ கர்த்தரை தேடும்படி உருவாக்கப்பட்ட ஒரு நபர், நீ கர்த்தரை தேடும்படி சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு நபர். ஆகவே நீ கர்த்தரையும் கர்த்தருடைய காரியங்களையும் தேடி வாழ உன்னை என்ன செய்? ஒப்புக்கொடு. வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிற எல்லா தடைகளை தகர்த்து நீ சுதந்திரிக்க கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? கிருபை செய்வார். அல்லேலூயா. அடுத்து 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். மற்றவங்ககிட்ட இருக்கிற பாவத்தை கிளறக்கூடாது, நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை என்னது சொல்லணும்? மூடிடணும். என்ன அன்பினால? தேவ அன்பினால். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஒருவரில் ஒருவர் என்ன அன்புள்ளவங்களா இருக்கணும்? ஊக்கமான அன்பு. ஆமென். அல்லேலூயா. தேவ அன்பு. தேவ அன்போடு நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? நேசிக்கணும், அன்பு செலுத்தணும். அன்பு திரளான பாவங்களை முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்கவே கூடாது. முறுக்கு கூட நிறைய சாப்பிடுங்க, ஆனால் என்ன செய்யாதீங்க? முறுமுறுக்காதீங்க. முறுமுறுப்பே நமக்கு வேண்டாம். முறுமுறுக்கிறது, முறையிடுறது, முரட்டாட்டம் பண்ணுறது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பல வேதனைகளை, தோல்வியை கொண்டு வரும். அல்லேலூயா. அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். நாம் மற்றவங்களுக்கு கட்டாயம் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகளின்படி நாம் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்ம எல்லாவற்றையும் யாருக்காக தான் செய்யணும்? கர்த்தருக்காக. எல்லா முழங்கால் படியிடுவோமா? ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் உமக்காக எதையுமே செய்யலப்பா. இன்றையிலிருந்து எல்லாவற்றையும் உமக்காக செய்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற விசேஷித்த கிருபையாக எங்களுக்கு தாருன்னு சொல்லி எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. எல்லாம் வாயை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த காரியத்துக்காக மோசஸ் ஜெயரசோர் முன்னாடி வந்து ஜெபிப்பாங்க. எல்லாரோடு இணைந்து, தகப்பனே, கேட்ட வார்த்தையின்படியான நல்ல அனுபவங்கள், குணலட்சணங்கள், கிருபைகள் எல்லாம் கிருபையாக எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும். எல்லாம் வாயை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய மேலான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இதோ இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட தகப்பனே, உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியான கிருபையை தந்திரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனே, உம்முடைய வாக்கியங்களின்படி, உம்முடைய வசனத்தின்படி நடக்கிற உம்முடைய மேலான கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. தெளிந்த புத்தியை தந்தருளும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தில் ஒரு தெளிந்த புத்தியை எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. ஏனோ தானோ என்று வாழ்ந்த வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரட்டும் ராஜா. இன்றிலிருந்து உம்முடைய வார்த்தையை பிடித்துக்கொள்ள, உம்முடைய ஆண்டவரை வசனத்தை பிடித்துக்கொள்ள, விசுவாச
விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற உம்முடைய மேலான கிருபையினால் எங்களை நிரப்பும்படியாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய கிருபையும் மகிமையும் உம்முடைய ஆவியும் பலமாய் இறங்குவதாக கர்த்தாவே. இந்த நாளில் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உறுதியாய் நாங்கள் ஆண்டவரே தரித்திருந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர் இறங்கி கிருபை செய்யும்படியாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. எங்களை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க. என்னுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை கிருபையாய் மன்னித்தருளும் ஆண்டவரே. உமக்காக ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல கர்த்தாவே எங்களுடைய அழைப்பிலே நாங்கள் நிலைத்திருந்து முற்றிலும் நற்கனி தருகிற ஆண்டவரே உயர்குல திராட்சை செடியாய் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் குற்றங்களை குறைகளை கிருபையாய் மன்னித்து எங்களை ஆண்டவரே பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவரே எங்களை நிலைநிறுத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின்படி எங்களை நிலைநிறுத்துங்க. சகல துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் முழங்கால் போட்டு கர்த்தாவே இந்த கிருபைகள் எங்களுக்கு தாங்கன்னு ஜெபிப்போம். பீட்டர் பிரான்சிஸ் முன்னாடி வந்து ஜெபிப்பாங்க. எல்லாம் வாயை திறந்து கர்த்தாவே தெய்வ வல்லமையின் அக்கினி இறங்கட்டும் அப்பா. எங்களுக்கு தெளிந்த புத்தியை தாரும். உம்முடைய வேத வசனத்தின்படியான ஒரு பெரிய தெளிவை தாரும் அப்பா. உம்முடைய மகிமை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்ற அழைப்பை அறிந்து வேத வசனத்தின்படி தெளிந்த புத்தியை வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அருமையான அந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே கடந்த மாதங்கள் வருடங்கள் முழுவதும் நீர் கிருபையாய் நடத்தி இந்த 3வது மாதத்தில் நீர் வர கிருபை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி நடக்க நாங்கள் ஆண்டவரே கிருபையாய் எங்களை பலப்படுத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் பாவ குற்றங்களை எல்லாம் நீர் மன்னித்து ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீ வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒரு நாளும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, ஒரு நாளும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே எங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா பொல்லாத காரியங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற நீர் எங்களுக்கு கிருபை தர வேணுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பிசாசனம் எங்களை நெருக்காதபடி ஆண்டவரே எங்களுக்கு எதிராக செயல்படுகிற காரியங்களை எங்களை நெருக்காதபடி நீர் எங்களை வழி நடத்தி பலப்படுத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தின்படி நடக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய கேட்ட வார்த்தைகளின்படி நடக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை பலப்படுத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம். சாட்சியுள்ளவர்களாய் ஒவ்வொருவரும் இங்கு வந்து ஆண்டவரே சாட்சியுள்ளாய் வாழ நீங்கள் கிருபை தாங்க. வர தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கு விரோதமாய் நாங்கள் செய்த பாவ குற்றங்களை எல்லாம் நீர் மன்னித்து எங்களை பலப்படுத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம். நன்மையினால் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சித்தமானால் இன்னொரு ஆராதனையில் கலந்து கொள்ள நீர் எங்களுக்கு இரக்கமும் தயவும் தந்து வழி நடத்த வேணுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தாவே இந்த நல்ல வேளைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதம் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி எங்களை தெளிந்த புத்தியுள்ள நபர்களாய் மாற்றும். கர்த்தாவே பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா அந்த பிசாசின் கிரியைகளுக்கு நாங்கள் கர்த்தாவே நாங்கள் தப்புவிக்கப்பட உம்முடைய அழைப்பில் நிலைத்திருந்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய தெரிந்து கொள்ளுதலை முக்கியப்படுத்தியதன்படி நடந்து வெற்றியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தெளிந்த புத்தியை தாரும். வேதத்தை குறித்து உம்மை குறித்து தான் ஒரு பெரிய விழிப்பை தாரும். சரியான கர்த்தாவே உம்மோடு ஐக்கியப்பட்டு நடந்து எங்கள் வாழ்க்கை சீரடைந்து நாங்கள் ஸ்திரப்பட்டு பலப்பட்டு உம்முடைய நாமத்து நிமித்த நிலைநிறுத்தப்பட கிருபை செய்யும். எல்லாருக்கும் இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட எல்லாருக்கும் இந்த கிருபைகளை தந்து நடத்தும். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடும்போது கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா.